ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாலை கூட்டத்திலும் இந்த நிறைவு கூட்டத்துக்கும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். ஸோ இந்த 2 நாள் கூட்டமும் உண்மையாகவே உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலனாக இருந்ததுதான். இந்த கூட்டத்துக்கு அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நீண்ட தூரமாக இருந்தாலும் சந்தோஷமாக வந்து நம்மளோடு தங்கி மிகுந்த சந்தோஷமாக அன்பாய் பழகி இந்த 2 நாட்களும் நமக்கு ஊழியம் செய்த அருமையான தேவ மனிதர் பாஸ்டர் எபி தாமஸ் அவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நல்ல ஒரு தேவ மனிதர், ரொம்ப தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம், அதே சமயத்தில் எளிமையாய் அன்போடு ஊழியக்காரோடு பழகுகிற ஒரு அருமையான ஒரு போதகர். அவருக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அவர்களோடு வந்திருக்கிற பாஸ்டர் சுதாகர், அவர்களும் திருவாண்டத்தில் சபை நடத்துகிற ஒரு போதகர். தொடர்ந்து அவர்களும் ட்ராவலில் இருக்கிறாங்க. ஒரு மீட்டிங்கை முடிச்சு தான் இங்கே வந்தாங்க. இதை முடிச்சு அவங்களும் அடுத்து ட்ராவல் இருக்குது. எனவே பாஸ்டர் சுதாகருக்காக சபையின் சார்பாக நான் மிகுந்த நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ நம்மில் ஒருவர், நம் குடும்பத்தில் ஒருவராகிய அருமையான பாஸ்டர் பிரவீணன் அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் சபையின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவிக்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் இயேசுவின் நாமத்தில் இந்த 2 நாள் கூட்டத்துக்கு உதவி செய்த அத்தனை சகோதரர் தம்பிமார்களுக்கும் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸோ தொடர்ந்து ஜெபத்தோடு இருப்போம். கொஞ்சம் நேரம் முன்ன ஆனாலும் பொறுமையாக இருங்க. ஸோ நம்ம அவங்க எங்கேயோ இருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. நம்ம காத்திருக்குது நமக்கு தான் ஆசீர்வாதம். அதில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. எதிர்பார்ப்போடு நாம் காத்திருப்போம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி அவர்களை நாம் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். ഈ നല്ല സമയത്തിനായി സർവശക്തന് ഞാൻ നന്ദി കരേറ്റുന്നു. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு இந்த நல்ல நேரத்திற்காக நான் நன்றியை சொல்லுகிறேன். നിങ്ങളോടൊപ്പമായിരിക്കാൻ കർത്താവ് ഒരുക്കിയ ഓരോ നല്ല നിമിഷങ്ങൾക്കുമായി ദൈവത്തിന് സ്തോത്രം. உங்களோடு கூட இருக்கும்படி கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தின எல்லா நல்ல நிமிஷங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ഈ ദേശത്ത് ഞങ്ങൾക്ക് കടന്നു വരുവാനും നിങ്ങളോടൊപ്പം ചില സമയങ്ങൾ ചിലവഴിക്കുവാനും ദൈവം മുന്നമേ ഒരുക്കിയ നല്ല സമയങ്ങൾക്കായി വിശേഷാൽ ദൈവത്തിന് ഞാൻ സ്തോത്രം ചെയ്യുന്നു. இந்த பிரதேசத்திற்கு கடந்து வரவும் உங்களோடு கர்த்தரை ஆராதிக்கவும் ஆண்டவர் முன்னமே ஆயத்தப்படுத்தின இந்த நல்ல நிமிஷங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ഞങ്ങളെ ഈ അനുഗ്രഹീതമാകുന്ന യോഗത്തിലേക്ക് ക്ഷണിച്ച കർത്താവിൻ്റെ ദാസനോടും കുടുംബത്തോടും സഭയോടുള്ള നന്ദി ഈ സമയം ഞാൻ അറിയിക്കുന്നു. തൻ്റെ ദാസനെ ദൈവം ആശീർവദിക്കുകയും അനുഗ്രഹിക്കുകയും. எங்களை அழைத்த கர்த்தருடைய தாசனோடும் குடும்பத்தோடும் சபையோடும் உள்ள நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ഞാൻ കഴിഞ്ഞ ദിവസം ഓർപ്പിച്ചതുപോലെ തന്നെ ഇവിടെ വരാനായ മുഖാന്തരം ഒരുക്കിയത് പ്രവീൺ പാസ്റ്ററാണ്. അദ്ദേഹത്തിനായിട്ട് ഞാൻ നന്ദി പറയുന്നു. കുടുംബമായിട്ട് ദൈവം തന്റെ ദാസനെ മാനിക്കട്ടെ. கடந்த நாளிலே நான் ஞாபகப்படுத்தினது போல இங்கே வருவதற்கு காரணமாய் அமைந்த பாஸ்டர் பிரவீன் அவர்களுக்காக குடும்பத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். നിങ്ങൾ എല്ലാവരെയും ഓർത്ത് ഞാൻ വിശേഷാൽ നന്ദി പറയുന്നു. உங்க எல்லாரையும் நினைத்து நான் விசேஷமாய் நன்றி சொல்லுகிறேன். ഇവിടെയുള്ള അസോസിയേറ്റ് പാസ്റ്ററുടെ സ്തോത്രം இங்கே ദൈവം ധാരാളമായി ആശീർവദിക്കുകയും അനുഗ്രഹിക്കുകയും ചെയ്യട്ടെ. உடன் ஊழியர்க்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. അതുപോലെ ഇവിടെയുള്ള എല്ലാ കുഞ്ഞുങ്ങൾക്കായി സഹോദരി സഹോദരന്മാർക്കായി എല്ലാം ഞാൻ ദൈവത്തിന് നന്ദി കരേറ്റുന്നു. അതുപോലെ இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக சகோதர சகோதரிகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். നിങ്ങൾ ഓർക്കുമ്പോൾ ഞങ്ങളെ ഓർത്ത് പ്രാർത്ഥിക്കണം. நீங்க எங்களை ஞாபகம் வரும்போது எங்களை நினைத்து ஜெபியுங்கள். എപ്പോഴും പ്രാർത്ഥിക്കണമെന്ന് ഞാൻ പറയുന്നില്ല. எப்போதும் ஜெபியுங்கன்னு சொல்லி நான் சொல்லல. കാരണം നിങ്ങൾക്ക് വേണ്ടിയേ പ്രാർത്ഥിക്കാറില്ല. காரணம் நீங்க உங்களுக்காகவே ஜெபிக்கிறது இல்ல. அப்ப ഞങ്ങൾക്ക് വേണ്ടി എന്നും പ്രാർത്ഥിക്കണമെന്ന് പറഞ്ഞാൽ നടക്കില്ല. அப்படி இருக்குமோ எங்களுக்காக தினமும் ஜெபியுங்கன்னு சொன்னா அது நடக்காது. എപ്പോഴെങ്കിലും നിങ്ങൾ ഓർക്കുന്നെങ്കിൽ, எப்போதாகிலும் ஞாபகம் வந்தால் നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കണം. நீங்க ஜெபிக்கணும். ആമേൻ. ஆமென். തിരുവനന്തപുരത്ത് നിങ്ങൾ വന്നാൽ നിങ്ങളുടെ ദൈവദാസന്റെ അനുവാദത്തോടു കൂടി ഞങ്ങളെ വന്ന് കാണണം. திருவனந்தபுரத்திற்கு நீங்கள் வந்தால் உங்க பாஸ்டருடைய அனுமதி பெற்று எங்களை வந்து பாருங்க. നിങ്ങൾ എല്ലാവരെയും ഞങ്ങളുടെ പട്ടണത്തിലേക്ക് ഞാൻ സ്വാഗതം ചെയ്യുന്നു. കർത്താവിന്റെ ദാസൻ ഒരു ടൂറായിട്ട് എല്ലാവരുമായിട്ട് ഇവിടെ വരണം. உங்க எல்லாரையும் நாங்க எங்க பட்டணத்தில் அழைக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய தாசனோடு சேர்ந்து சபையாய் நீங்கள் டூராக வாங்க.
ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ദൈവം നിങ്ങളെ ധാരാളമായി ആശീർവദിക്കട്ടെ. ஆண்டவர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം നാം അനുഭവിക്കുകയായിരുന്നല്ലോ. தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவித்தோமே. ഇന്ന് രാത്രിയിലും ആ ദൈവ സാന്നിധ്യം അനുഭവിക്കുവാൻ വീണ്ടും ദൈവാത്മാവ് നമ്മെ ശക്തിപ്പെടുത്തുന്നു. அந்த தேவ பிரசன்னத்தை இந்த இரவிலும் அனுபவிக்க அந்த தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். നാം വന്നതല്ല, ദൈവം നമ്മെ കൊണ്ടുവന്നതാണ്. நாமாக வரவில்லை, கர்த்தர் நம்மை இங்கே கொண்டு வந்தார். ദൈവം ഇവിടെ നമ്മെ കൊണ്ടുവന്നെങ്കിൽ ദൈവത്തിന് എന്തോ പദ്ധതിയുണ്ട് നമ്മെ കുറിച്ച്. தேவன் நம்மை இங்கே கொண்டு வந்தார் என்றால் கர்த்தருக்கு நம்மை பற்றி ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது. അത് ഈ ദിവസങ്ങളിൽ പൂർണ്ണമായി നിറവേറ്റി നിങ്ങൾ ഓരോരുത്തരും ദൈവം അനുഗ്രഹിക്കും. இந்த நாட்களில் கர்த்தர் அதை பூரணமாய் நிறைவேற்றி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു വലിയ ദൈവ സാന്നിധ്യത്തിലേക്ക് ഈ സഭയെ ദൈവം നടത്തുവാൻ വേണ്ടി പോകുകയാണ്. ஒரு பெரிய தேவ பிரசன்னத்தில் இந்த சபையை கர்த்தர் நடத்தி செல்ல போகிறார். ദൈവം സ്നേഹിക്കുന്ന സഭകളോട് പിശാച് എന്നും പോരാടിക്കൊണ്ടിരിക്കും. தேவன் நேசிக்கிற சபைகளோடு பிசாசு என்றைக்கும் போராடி கொண்டிருப்பார். എന്നാൽ ആ പോരാട്ടത്തെ ജയിക്കുവാൻ ദൈവം സാക്ഷാൽ സാന്നിധ്യമായി നമ്മുടെ നടുവിൽ വെളിപ്പെട്ടു. ஆனால் அந்த போராட்டத்தில் ஜெயம் தர தேவன் பிரசன்னத்தோடு நம்மத்தில் அவர் இறங்கி உலாவுவார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരിക്കൽ മോശ ജനത്തോട് പറഞ്ഞൊരു കാര്യമുണ്ട്. ஒரு முறை மோசே ஜனத்தோடு சொன்ன ஒரு காரியம் உண்டு. യഹോവയുടെ പക്ഷത്തുള്ളവൻ വേർതിരിഞ്ഞു നിൽക്കട്ടെ. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் ஆமென் சோத்திர இங்கே வந்து சேர கடவன். ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, நான் உங்களோடு சொல்லுகிறேன், നിങ്ങൾ ദൈവത്തിന്റെ പക്ഷത്ത് എല്ലാ കാലവും നിൽക്കണം. நீங்க எல்லா காலத்திலும் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்களாய் இருக்கணும். ഹല്ലേലൂയ. ஆமென். ദൈവ പക്ഷത്ത് നിൽക്കുവാൻ, தேவனுடைய பட்சமாய் நிற்க, ദൈവത്തിന്റെ ദാസന്മാരോടൊപ്പം നിൽക്കാൻ தேவதாசர்களோடு இணைந்து நிற்க ദൈവം നിങ്ങളെ ബലപ്പെടുത്തട്ടെ. தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു നല്ല ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ. ஒரு நல்ல அல்லேலூயா சொல்வோம். കോവിൽപ്പെട്ടിയിൽ ഒരു നല്ല ചർച്ച ഉണ്ടെന്ന് സ്വർഗത്തിലെ ദൂതന്മാർ അറിയുന്നത് എപ്പോഴാന്ന് ചോദിച്ചാൽ ഇവിടെ നിന്ന് ഉയരുന്ന ഹല്ലേലൂയയുടെ ശബ്ദം കേൾക്കുമ്പോഴാണ്. கோவில்பட்டியில நல்ல ஒரு தெய்வ சபை இருக்கிறது என்று சொல்லி பரலோகம் எப்போது புரிந்து கொள்ளுகிறது என்றால் ஆமென் இங்கே இருந்து எழும்புகிற அல்லேலூயா சத்தத்தால். നിങ്ങളുടെ ഹല്ലേലൂയ കേൾക്കുമ്പോഴാണ് നിങ്ങളെ സ്വർഗത്ത് കൊണ്ടുപോകണമോ വേണ്ടയോ എന്ന് ദൈവം തീരുമാനിക്കുന്നത്. உங்க அல்லேலூயா கேட்கும் போதுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணுமா வேண்டாமா என்று கர்த்தர் தீர்மானிக்கிறார். காரணம் സ്വർഗത്ത് ഇരുന്നുള്ള ആരാധനയും ഇല്ല, നിന്നുള്ള ആരാധനയും ഇല്ല. பரலோகத்துல உட்கார்ந்தோ நின்னோ ஆராதிக்கிற ஆராதனை அல்ல, അവിടെ പറന്നുള്ള ആരാധനയാണ്. அங்க பறந்து பறந்து ஆராதிக்கணும். അവിടെ അങ്ങനെ ആരാധിക്കാൻ, அப்படி அங்கே ஆராதிக்க നിങ്ങളുടെ സ്തോത്രം ബലവും ശക്തിയും മഹത്വവും എല്ലാം ദൈവത്തിന് അർപ്പിച്ച് ദൈവത്തെ സ്തുതിക്കുമ്പോഴേ നിങ്ങളെ അങ്ങോട്ടേക്ക് കൊണ്ടുപോകാൻ ദൈവം പദ്ധതിയിടുകയുള്ളൂ. நீங்க கர்த்தருக்குரிய மகிமையும் பலத்தையும் ஆமென் ஸ்தோத்திர கனத்தையும் நீங்கள் அர்ப்பணித்து ஆராதிக்கும் போதுதான் உங்களை அங்க கொண்டு போக முடியும். ആമേൻ. ஆமென். ഞാൻ വചനത്തിലേക്ക് പ്രവേശിക്കുന്നു. நான் வசனத்திற்குள்ளே வருகிறேன். സർവശക്തനായ ദൈവം ഒരു പ്രത്യേക ഉദ്ദേശത്തോടെ പത്രോസിനെ വിളിച്ചു വേർതിരിച്ചു. சர்வ வல்லவராகிய தேவன் ஒரு விசேஷமான நோக்கத்தோடு பேதுருவை அழைத்து அவர் வேறு பிரித்தார். അവന് വിദ്യാഭ്യാസം ഒന്നുമില്ല, பேதுருவுக்கு படிப்பறிவு ஒன்றும் இல்லை. അവരുടെ തൊഴിൽ നമുക്കറിയാം, മീൻപിടുത്തമാണ്. அவர்கள் செய்கிற தொழிலை குறித்து நமக்கு தெரியும், மீன் பிடித்தல். കർത്താവിനെ അവൻ ഒത്തിരി സ്നേഹിച്ചു, ஆண்டவரை அதிகமாய் நேசித்தான். പക്ഷെ ഒത്തിരി കുറവുകൾ അവന്റെ ജീവിതത്തിനകത്തുണ്ടായിരുന്നു. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அநேக குறைவுகள் இருந்தது. ദൈവം അവനെ സ്നേഹിച്ചു, தேவன் அவனை நேசித்தார், കൂടെ നിർത്തി, கூட சேர்த்து പല நிறுத்தினார். ഇടങ്ങളിലും കൊണ്ടുപോയി, பல இடங்களுக்கு கொண்டு போனார். കഴിവുള്ള പലരെയും കൊണ്ടുപോകാത്ത ഇടത്തു പോലും ഇവനെ ദൈവം കൊണ്ടുപോയി. திறமை உள்ள அநேகரை கொண்டு போகாமல் கர்த்தர் இவனை கொண்டு சென்றார். ஆனால் ഒരു പ്രത്യേക സമയം വന്നപ്പോ, ஒரு விசேஷமான நேரம் வந்தபோது ദൈവത്തെ അവൻ തള്ളി പറയുന്നു. அவன் இயேசுவை மறுதலித்தான். യേശുവിനോട് അവൻ പറഞ്ഞു, அவன் இயேசுவோடு சொன்னான், கர்த்தாவே ഈ 11 ശിഷ്യന്മാരും നിന്നെ തള്ളി പറഞ്ഞാലും ഞാൻ നിന്നെ തള്ളി പറയത്തില്ല. இந்த 11 பேர் உம்மை மறுதலித்தாலும் நான் உம்மை மறுதலிப்பதில்லை. ഉടനെ കർത്താവ് പറഞ്ഞു, உடனே இயேசு சொன்னார்,
കോഴി ഒരു വട്ടം കൂകുന്നതിന് മുമ്പ് നീ എന്നെ 3 വട്ടം തള്ളി പറയും. கோழி ஒரு முறை கூவும் முன்பு நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய். പത്രോസ് മനസ്സിൽ പറഞ്ഞു കാണും, பேதுரு தன் இருதயத்தில் சொல்லியிருப்பான், കർത്താവേ கர்த்தாவே എനിക്ക് മിസ്റ്റേക്ക് വരില്ല, எனக்கு ஒரு நாளும் அந்த தவறு வராது, പക്ഷെ നിനക്ക് മിസ്റ്റേക്ക് ഉണ്ടാവും. ஆனால் உனக்கு தவறு வரலாம். കുറെ കഴിഞ്ഞു, கொஞ்ச நேரம் கடந்தது, കാര്യങ്ങളൊക്കെ നമുക്കറിയാം. காரியங்கள் நமக்கு தெரியும். ഒരു പെൺകുട്ടി ஒரு பெண் பிள்ளை പത്രോസിനെ കണ്ടിട്ട് ചോദിച്ചു, பேதுருவை பார்த்து கேட்டாள், നിന്നെ കണ്ടിട്ട് യേശുവിന്റെ കൂടെ ഉള്ളവനെ പോലെ ഇരിക്കുന്ന, உன்னை பார்க்கும்போது நீயும் இயேசுவோடு கூட இருந்தவனை போல இருக்கிறது. അവൻ പറഞ്ഞു, அவன் சொன்னா, എനിക്കറിയില്ല. எனக்கு தெரியாது. ആമേൻ. ஹல்லேலூயா. சாதாரணமாய் പുരുഷന്മാരും സ്ത്രീകളും വ്യത്യസ്തരാണ്. ஆண்களும் பெண்களும் வித்தியாசமானவர்கள். അതിലൊരു വ്യത്യാസം, அதில் ஒரு வித்தியாசம், പുരുഷന്മാർ എന്തെങ്കിലും കുറച്ച് കേട്ടാൽ, புருஷன்மார் ஆண்கள் ஏதாகிலும் கொஞ்சமாய் கேட்டால் അവർ ഉടനെ റിയാക്ട് ചെയ്യും. அவங்க உடனே அதற்கு ஆமீன் பிரதிபலிப்பாங்க. എന്നാൽ സ്ത്രീകൾ അങ്ങനല്ല. ஆனா பெண்கள் அப்படி இல்லை. എന്തെങ്കിലും കേട്ടാൽ, ஏதாகிலும் கேட்டா അവർ കുറെ ദിവസം സൈലന്റ് ആയിട്ടിരിക്കും. அவங்க கொஞ்ச நாள் அமைதியா இருப்பாங்க. മാക്സിമം ഡേറ്റ കളക്ട് ചെയ്തിട്ട് റിയാക്ട് ചെയ്യുള്ളൂ. அவங்க கூடுமானவரை அதை பற்றிய மற்ற தகவல் எல்லாம் சேகரித்த பின்புதான் அவங்க பிரதிபலிக்க ஆரம்பிப்பாங்க. അത് ഭർത്താവിനെ കുറിച്ചായാലും മക്കളെ കുറിച്ചായാലും സഭയെ കുറിച്ചായാലും മറ്റുള്ളവരെ കുറിച്ചായാലും അത് കിട്ടിയതിനു ശേഷമേ റിയാക്ട് ചെയ്യുള്ളൂ. கணவரை பற்றியானாலும் பிள்ளைகளை பற்றியானாலும் சபையை குறித்தானாலும் மற்றவர்களை பற்றியானாலும் எல்லாம் ஆமேன் கலெக்ட் பண்ணிட்டு தான் அவங்க அதற்கு எதிர்த்து நிற்பாங்க. എല്ലാം അറിഞ്ഞിട്ട്, எல்லாம் தெரிஞ்சிட்டு ഈ കോടതിക്കകത്ത് കേട്ടി നിർത്തി വിസ്തരിക്കുന്നത് പോലെ ചിലര് ചോദ്യം ചെയ്യാറുണ്ട്. இத கோர்ட்டுக்குள்ள ஆமேன் கூண்டுல ஏற்றி விட்டுட்டு சோத்திர விசாரிக்கிறது போல சிலர் கேள்வி கேட்பாங்க. സഹോദരന്മാരെ, சகோதரர்களே, അങ്ങനെ നിങ്ങളെ കൂട്ടിൽ കയറ്റി നിർത്തി വിസ്തരിച്ചാൽ, அப்படி உங்களை அந்த கூண்டுல ஏற்றி நிறுத்தி விசாரணை பண்ணினால் സറണ്ടർ ആകുക. நீங்க சரணடையுங்கள். തപ്പിക്ക മുടിയാതെ. சோத்திர காரணம் தப்பிக்க முடியாது. ഹല്ലേലൂയ. ஆமென். എന്നാൽ ஆனால் പത്രോസ് ഭയങ്കര മിടുക്കന. பேதுரு ரொம்ப திறமை உள்ளவர். ആ പെൺകുച്ചു ചോദിച്ചപ്പോ, அந்த பெண் கேட்டபோது അതിന് തക്ക മറുപടി പറഞ്ഞ് അവൻ അവിടെ രക്ഷപ്പെട്ടു. அதற்கு ஏற்ற பதிலை சொல்லி அவர் அங்கே இருந்து தப்பி சென்றார். ഒരിടത്ത് നിന്ന് രക്ഷപ്പെട്ട് അടുത്തടുത്ത് വന്നപ്പോൾ ഇതുപോലൊരു പാർട്ടി അവിടെ വേറെ നിൽക്കുക. இங்க இருந்து தப்பி வந்தபோது ஆமேன் சோத்ரம் மற்றொரு இடத்திலும் அதுபோல ஒரு ஆளு நிக்குது. 3 പേരുടെ മുമ്പിലും അവൻ രക്ഷപ്പെട്ടു. இப்படி 3 பேருக்கு முன்னாலேயும் அவன் ஆமேன் சோத்ரம் அவன் தப்பிக்கிட்டான். പത്രോസിന്റെ മനസ്സിൽ, பேதுருவின் இருதயத்தில் ഈ 3 പേരെയും ഞാൻ പറ്റിച്ചല്ലോ എന്ന ഒരു സന്തോഷം, நான் இந்த 3 பேரையும் என்னுடைய வார்த்தையின் திறமையால் ஏமாற்றி விட்டேனே என்கிற ஒரு சந்தோஷம். എന്നാൽ ஆனால் അവൻ അങ്ങനെ 3 പേരെയും ജയിച്ചു നിൽക്കുമ്പോൾ, அவன் அப்படி 3 பேரையும் ஜெயித்து நிற்கும் போது യേശു തിരിഞ്ഞ് അവനെ നോക്കി. இயேசு திரும்பி அவனை பார்த்தார். ആ നോട്ടത്തിൽ அந்த பார்வையில் അവന് മനസ്സിലായി, அவனுக்கு புரிந்தது, ഞാൻ എന്താ ചെയ്തത്. நான் செய்தது என்ன. Praise the Lord. அல்லேலூயா. ബൈബിളിനകത്ത് വായിക്കുന്നു, வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், അവൻ പുറത്തു പോയി കരഞ്ഞു. அவன் வெளியே போய் அவன் அழுதான். പ്രിയപ്പെട്ടവരെ, அருமையானவர்களே, എന്റെ യേശുവിന്റെ ഒരു നോട്ടം, என் இயேசுவின் ஒரு பார்வை അവന്റെ ജീവിതത്തിൽ മാനസാന്തരം ഉണ്ടാക്കി. அவன் வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வந்தது. ആമേൻ. ஆமென். ഇന്ന് പത്രോസിനെ കർത്താവ് ഒന്ന് നോക്കിയാൽ മതിയായിരുന്നു. ஆண்டவர் பேதுருவை பார்த்தா போதுமா இருந்தது. പക്ഷെ ഇന്ന് ஆனா இன்னைக்கு നമ്മുടെ അടുക്ക കർത്താവ് വന്നിട്ട് നീ ചെയ്യുന്നതൊക്കെ ഞാൻ കാണുന്നുണ്ടെന്ന് പറഞ്ഞാൽ പോലും നമ്മുടെ കണ്ണിൽ നിന്ന് ഒരു തുള്ളി വെള്ളം വരില്ല. நம்ம பக்கத்துல வந்து ஆண்டவர் நான் நீ செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்பான்னு சொன்னா கூட நம்முடைய கண்கள்ல இருந்து ஒரு துளி கண்ணீர் வராது. ആമേൻ. அல்லேலூயா. പത്രോസിന് മനസ്സിലാത്തൊരു ചിന്ത, பேதுருவின் இருதயத்தில் ஒரு சிந்தை, എന്റെ യേശുവിന് എന്നെ ഇനി വേണ്ടേ. எனக்கு என்னை இனி இயேசுவுக்கு தேவையில்லை. ഇങ്ങനെ മനസ്സിനകത്തൊരു വലിയ സംഘർഷം നടക്കും. அப்படி இருதயத்திற்குள்ள ஒரு பெரிய ஆமென் நரங்குகிற ஒரு நொறுக்கப்படுகிற அனுபவம் நடக்கிறது. ഒടുവിൽ ഒരു കൺക്ലൂഷനിലേക്ക് അവൻ വന്നു. கடைசியாக ஒரு முடிவில் அவன் வந்தான்.
ഇനി എന്നെ യേശു എന്നെ സ്നേഹിക്കില്ല, இனி இயேசு என்னை நேசிப்பதில்லை. അതുകൊണ്ട് വള്ളവും വലയും എടുത്ത് പഴയ പണിക്ക് പോയി. ஆகவே அந்த படகையும் வலையும் எடுத்துக்கொண்டு அவன் பழைய வேலைக்கு போனான். യേശു വീണ്ടും അവനെ അന്വേഷിച്ചു ചെന്നു. இயேசு மீண்டும் அவனை தேடி வந்தார், വിളിച്ചുകൊണ്ട് വന്നു, அவனை அழைத்து கொண்டு வந்தார், പ്രാർത്ഥിക്കാനായിട്ട് ഇരുത്തി. ஜெபிக்க அவர் உட்கார வைத்தார். അതവന്റെ ജീവിതത്തെ മാറ്റി. அது அவனுடைய வாழ்க்கையையே மாற்றினது. ഞാൻ എന്തിനാണ് ഈ വാക്യത്തിൽ നിന്ന് തന്നെ ഈ 4 സെക്ഷനിൽ പ്രസംഗിച്ചെന്ന് ചോദിച്ചാൽ, நான் ஏன் இந்த வசனங்களில் இருந்தே இந்த 4 கூட்டங்களிலும் நான் பிரசங்கித்தேன் என்று கேட்டார், ഈ വചനം തന്നെ നിങ്ങളോട് സംസാരിക്കണമെന്ന് എൻ്റെ ദൈവം എന്നോട് പറഞ്ഞതുകൊണ്ട്. இந்த வசனத்தில் இருந்தே உங்களோடு பேசும்படி ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். ഇതുവരെ ഈ സഭയ്ക്ക് ഉണ്ടാകാത്ത ഒരു പുതിയ ചരിത്രമാണ് ഇനിയുള്ള കാലങ്ങളിൽ എൻ്റെ ദൈവം ഈ സഭയ്ക്ക് തരുവാൻ വേണ്ടി പോകുന്നത്. இதுவரை இந்த சபைக்கு வெளிப்பட்டிராத ஒரு புதிய சரித்திரத்தை தான் ஆண்டவர் இனி உள்ள காலங்களில் சபைக்கு தரப்போகிறார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അടുത്തിരിക്കുന്ന ആളിനെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, നമ്മുടെ സഭയ്ക്ക് ഒരു പുതിയ ചരിത്രം ഉണ്ടാകാൻ പോകുന്നു. பக்கத்துல உள்ளவங்களுக்கு கை கொடுத்துட்டு சொல்லுங்க, நம்முடைய சபைக்கு ஒரு புதிய சரித்திரம் வரப்போகிறது. ഉണ്ടാകാൻ പോകുന്നു. நம்முடைய சபைக்கு புதிய சரித்திரம் வரப்போகிறது. ഹല്ലേലൂയ, ஆமென். കൈ തരാത്ത ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ കൈ ഉയർത്തി കാണിക്കണം. யாராகிலும் உங்களுக்கு கை தராட்டா கையை உயர்த்தி காட்டுங்க. അവർക്ക് വേണ്ടി സ്പെഷ്യൽ പ്രാർത്ഥനയുണ്ട്, அவங்களுக்காக சிறப்பு ஜெபம் உண்டு. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നമ്മുടെ സഭയ്ക്ക് വേണ്ടി ഒരു പുതിയ ചരിത്രം. நம்முடைய சபைக்காக புதிய சரித்திரம். കാരണം എന്താണ്? காரணம் என்ன? സഭ എന്ന് പറഞ്ഞാൽ കർത്താവ് തന്റെ രക്തത്താൽ വിലയ്ക്ക് വാങ്ങിയത്. சபை என்பது இயேசுவின் இரத்தத்தினால் அவர் விலைக்கு கிரயமாய் வாங்கினது. ഈ സഭയ്ക്ക് ഒരു പുതിയ ചരിത്രം ദൈവം തരട്ടെ. இந்த சபைக்கு ஒரு புதிய சரித்திரத்தை ஆண்டவர் தரட்டும். പത്രോസ് പ്രാർത്ഥിച്ചു, பேதுரு ஜெபித்தார். ഞാൻ പറഞ്ഞു പുറത്തേക്ക് ഇറങ്ങി. நான் ஆமென் ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், அவன் வெளியே இறங்கினான், പ്രസംഗിക്കാൻ തുടങ്ങി. அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். ചെറിയ കൂട്ടം വലിയ കൂട്ടമായി മാറി. சிறு கூட்டம் அது ஒரு பெரிய கூட்டமாய் மாறினது. ശ്രദ്ധിക്കണം, கவனிங்கள், കർത്താവ് ഒരു വാക്ക് വിളിച്ചു പറഞ്ഞു, இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், ഞാൻ എന്റെ സഭയെ പണിയും, நான் என் சபையை கட்டுவேன், പാതാള ഗോപുരങ്ങൾ അതിനെ ജയിക്കുകയില്ല. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ദൈവം പണിയുമെന്ന് പറഞ്ഞാൽ ദൈവം പണിതിരിക്കും. தேவன் கட்டுவேன் என்று சொன்னால் அவர் கட்டியிருப்பார். 12 പേരിൽ ഒരാളെ പിശാച് കയ്യിലെടുത്തു. 12 பேரில் ஒருவனை பிசாசு கரங்களில் எடுத்தார். 12 പേരിൽ ഒന്നിനെ പിശാച് കയ്യിലെടുത്ത 12 பேரில் ஒருவனை பிசாசு கரங்களில் எடுத்தபோது ദൈവം സൈലന്റ് ആയിട്ട് ഇരുന്നില്ല. தேவன் அமைதியாய் இருக்கவில்லை. കൂട്ടത്തെ 120 പേരാക്കി ദൈവം വളർത്തി. அந்த கூட்டத்தை 120 பேராய் என் தேவன் வளரச் செய்தார். കൊരിന്ത്യ ലേഖനം നിങ്ങൾ വായിച്ചാൽ கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் நீங்கள் வாசித்தால் യേശു ഉയർത്തെഴുന്നേറ്റു എന്ന്, இயேசு உயிரோடு எழுந்தார் என்று 500-ലധികം പേർക്ക് പ്രത്യക്ഷനായി കർത്താവ് വെളിപ്പെടുത്തി. 500 பேருக்கு மேற்பட்டோருக்கு தேவன் உயிர்த்தெழுந்தார் என்பதை தரிசனமாய் வெளிப்படுத்தினார். അതിൽ പലതിനെയും പിശാച് പിടിച്ചു. அதில் பலரையும் பிசாசு பிடித்தார். വിശുദ്ധ ബൈബിൾ നിങ്ങൾ വായിച്ചു നോക്കുക. பரிசுத்த வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். പെന്തക്കോസ്ത് നാളിൽ സഭയ്ക്കകത്ത് ഒറ്റ പ്രസംഗത്തിൽ 3000 പേർ വിശ്വാസത്തിലേക്ക് വന്നു. பெந்தெகோஸ்தே நாளில் சபைக்குள்ளே ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். അപ്പോസ്തല പ്രവൃത്തി 4-ാം അധ്യായത്തിൽ സഭയ്ക്കകത്ത് വിശ്വാസികൾ 5000-ഓളമായി. அப்போஸ்தல நடபடிகள் 4-ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகள் 5000 பேராய் வளர்ந்தார்கள். 12-ൽ-1 പിശാച് തൊട്ടപ്പോൾ അതിനെ 120 വളർത്തി. 12 பேரில் ஒருவனை பிசாசு தொட்டபோது அதை 120 பேராய் கர்த்தர் மாற்றினார். 500-ൽ ചിലതിനെ പിശാച് തൊട്ടപ്പോൾ അത് 5000 ദൈവം വളർത്തി. 500 பேரில் சிலரை தொட்டபோது ஆண்டவர் 5000ஆய் மாற்றினார். ചെറുതിനെ തൊട്ടാൽ വലുത് തന്നുറപ്പിക്കുന്ന ദൈവത്തിന്റെ കരുണയ്ക്കായി ഞാൻ ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. சிறு கூட்டத்தை தொட்டால் அதை பெரிய கூட்டமாய் மாற்றுகிற கிருபைக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். സന്തോഷമുള്ളവർ കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போம். ഇന്ന് രാത്രി സഭ അടുത്ത തലത്തിലേക്ക് യേശുവിൻ നാമത്തിൽ ചലിക്കട്ടെ. இன்று இரவு சபை அடுத்த மண்டலத்தில் கடந்து போவதாக. ഹല്ലേലൂയ, அல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. 10,000-കണക്കിന്
ജനത്തെ കൊണ്ട് ഈ സഭയെ എന്റെ ദൈവം ആശീർവദിക്കട്ടെ എന്ന് ഞാൻ പ്രാർത്ഥിക്കുകയാണ്. അതിനായിരക്കണക്കാനോரை கொண்டு தேவன் இந்த சபையை ஆசீர்வதிப்பாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென். സ്വന്തമായി ഒരു സെന്റ് ഭൂമി പോലും ഇല്ലാത്ത ദൈവദാസന്മാരുടെ കയ്യിൽ ആയിരക്കണക്കിന് വിശ്വാസികളെ എന്റെ ദൈവം കൊടുത്തെങ്കിൽ നിങ്ങളുടെ കരത്തിലും വലിയത് തരുവാൻ എന്റെ ദൈവം ശക്തനാണ്. சொந்தமாய் ஒரு சென்ட் இடம் கூட இல்லாத ஊழியக்காரருடைய கரத்தில் ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை தேவன் கொடுத்தார் என்றால் உங்களை பெரிய கூட்டமாய் என் தேவன் மாற்ற வல்லவர். നിനക്ക് പണം വേണ്ട, உனக்கு பணம் வேண்டாம், നിനക്ക് സ്ഥലം വേണ്ട, உனக்கு இடம் வேண்டாம், നിനക്ക് വിഷൻ ഉണ്ടോ അത് മതി. ദൈവം നിന്നെ ഉയർത്തുമെന്ന് ഇന്ന് രാത്രി അറിയാതിരിക്കരുത്. உனக்கு தரிசனம் இருக்கிறதோ அது போதும் உன்னை உயர்த்த. என் ஆண்டவர் போதுமானவர் என்று நீ அறியாமல் இருக்காது. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഇന്ന് രാത്രിയിൽ ആ ദൈവ സാന്നിധ്യം നമ്മുടെ മേൽ വെളിപ്പെടുന്നതിനായി ഞാൻ ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. இரவு தேவ பிரசன்னம் நம்மில் வெளிப்படுகிறதற்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். ഒന്നാം അധ്യായത്തിൽ പ്രാർത്ഥിക്കുന്ന പത്രോസ് അപ്പോസ്തല പ്രവൃത്തികളിൽ, ஒன்றாம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் ஜெபிக்கிற பேதுரு, രണ്ടാം അധ്യായത്തിൽ പ്രസംഗിക്കുന്ന പത്രോസ്, இரண்டாவது அதிகாரத்தில் பிரசங்கிக்கிற பேதுரு, മൂന്നാമത്തെ അധ്യായത്തിൽ നിങ്ങൾ വായിക്കുമ്പോൾ மூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது അത്ഭുതം ചെയ്യുന്ന പത്രോസിനെ കാണാം. அற்புதம் செய்கிற பேதுருவை பார்க்கலாம். ഇന്ന് രാത്രി ഞാൻ പറയുന്നു, நான் இந்த இரவு சொல்லுகிறேன், നമ്മുടെ ഇടയിൽ ചില അത്ഭുതങ്ങൾ ദൈവം ചെയ്യാൻ പോവുകയാണ്. நம்முடைய நடுவில் தேவன் சில அற்புதங்கள் செய்ய போகிறார். നടക്കാത്തതിനെ ദൈവം ചെയ്യും. நடக்காத விஷயங்களை கர்த்தர் செய்வார். ഹല്ലേലൂയ, அல்லேலூயா. സംഭവിക്കാത്തത് ദൈവം ചെയ്യും. ஆமென். இதுவரை சம்பவிக்காதது ஆண்டவர் செய்வார். പരിശുദ്ധ ബൈബിളിൽ பரிசுத்த வேதாகமத்தில் അത്ഭുതം ചെയ്യാനായി ദൈവം അവനെ കയ്യിലെടുത്തു. அற்புதம் செய்யும்படி கர்த்தர் அவனை கரங்களில் எடுத்தார். ഒരു ദിവസം ஒரு நாள் യേശു പ്രാർത്ഥിക്കാൻ മലയിലോട്ട് പോയി. இயேசு ஜெபிக்க மலையில் ஏறி போனார். ശിഷ്യന്മാരെല്ലാരും ഇങ്ങനെ ഇരിക്കുക. சீசர்கள் எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க. ഒരു അപ്പൻ ഒരു കൊച്ചിനെയും കൊണ്ടുവന്നു. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை கொண்டு வந்தார். അവരോട് പറഞ്ഞു, அந்த சீசர்களோடு சொன்னார், എന്റെ കൊച്ചിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. என்னுடைய மகனுக்காக நீங்க ஜெபியுங்க. പിന്നെ അവരെല്ലാരും പറഞ്ഞു, உடனே எல்லாரும் சொன்னாங்க, ഞങ്ങളുടെ ടീം ക്യാപ്റ്റൻ പത്രോസാണ്. எங்களுடைய டீமினுடைய கேப்டன் பேதுரு. പത്രോസ് പ്രാർത്ഥിച്ചു. பேதுரு ஜெபித்தார். ഒന്നും നടന്നില്ല. ஒண்ணும் நடக்கல. ഉടനെ സഹോദരൻ പ്രാർത്ഥിച്ചു. உடனே அவனுடைய சகோதரன் ஜெபித்தார். യാക്കോബ് പ്രാർത്ഥിച്ചു. யாக்கோபு ஜெபித்தார். യോഹന്നാൻ പ്രാർത്ഥിച്ചു. யோவான் ஜெபித்தார். യൂദാ വരെ പ്രാർത്ഥിച്ചു. யூதாஸ் வரைக்கும் ஜெபித்தார். ഒന്നും നടന്നില്ല. ஒண்ணும் நடக்கல. അവസാനം കൊച്ചിന്റെ അപ്പൻ പറഞ്ഞു, கடைசியா அந்த பையனுக்கு அப்பா சொன்னார், ഈ കുഞ്ഞിനെ എനിക്ക് തന്നാ മതി, நீங்க என் பிள்ளையான்ட்ட திருப்பி தந்துருங்க, ഞാൻ കൊണ്ടുപോവാം. நான் கொண்டு போறேன். ഈ സമയത്താ യേശു വരുന്നത്. இந்த நேரம் தான் இயேசு இறங்கி வருகிறார். യേശുവിനോട് ഈ കൊച്ചിന്റെ അപ്പൻ പറഞ്ഞു, இயேசுவோடு இந்த பையனுடைய அப்பா சொன்னார், നിന്റെ ശിഷ്യന്മാരെല്ലാരും ശ്രമിച്ചു, உம்முடைய சீசர்கள் எல்லாரும் முயற்சி பண்ணாங்க, ഒന്നും നടന്നില്ല. அவர்களால் ஒன்று செய்ய முடியல. അതുകൊണ്ട് നിനക്ക് പറ്റുമെങ്കിൽ എന്റെ കൊച്ചിനെ സൗഖ്യമാണ്. ஆகையால் உமக்கு ஆமேன் கூடுமானால் என் பிள்ளையை நீர் சுகமாக்கும். യേശു കർത്താവ് സൗഖ്യമാക്കി. ஆண்டவர் இயேசு அந்த பையனை சுகப்படுத்தினார். അവര് പോയി. அவர்கள் போனார்கள். പിന്നെ ബൈബിളിൽ നിങ്ങൾ വായിക്കുന്നത്, பின்பு வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், കർത്താവ് തന്റെ ശിഷ്യന്മാരെ இயேசு தன்னுடைய சீசர்களை ശാസിച്ചെന്നാ വായിക്കുന്നത്. கடிந்து கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். നിങ്ങൾക്ക് അതിന്റെ ആഴം മനസ്സിലാവുമെന്ന് എനിക്കറിയില്ല. உங்களுக்கு அதனுடைய ஆழம் புரியுமா என்பது எனக்கு தெரியல. ഇപ്പൊ നമ്മുടെയൊക്കെ വീട്ടിൽ വാഷിംഗ് മെഷീൻ ഉണ്ടല്ലേ? இப்போ நம்முடைய எல்லாருடைய வீட்டிலும் வாஷிங் மிஷின் உண்டு. എന്നാ പണ്ട് അങ്ങനല്ല. ஆனா முன்பு அப்படி இல்லை. വീടിന്റെ പുറകിൽ வீட்டுக்கு பின்னால അലക്കാൻ വേണ്ടി ഒരു കല്ല് കെട്ടി വെച്ചിട്ടുണ്ട്. துணி துவைப்பதற்கென்றே ஒரு கல்லு நம்ம கெட்டி வச்சிருப்போம். ജോലിയെല്ലാം കഴിഞ്ഞ് வேலையெல்லாம் முடிஞ்சு ശരിയാകാത്ത ചില തുണികളൊക്കെ എടുത്ത് നമ്മൾ അതിനകത്ത് എന്ത് ചെയ്യും? சரியாவாத துணிகளை எடுத்து நம்ம என்ன செய்வோம்? ടബോ ടബോ എന്ന് കേൾക്കാം. டபார் டபார்னு அடிக்கிறது கேட்கலாம்.
ഈ കൊച്ചിനെയും കൊണ്ട് കൊച്ചിന്റെ അപ്പം പോയി കഴിഞ്ഞപ്പോ இந்த பையனையும் கூட்டிட்டு பையனுக்கு அப்பா போனப்போ ഇതുപോലെ ശബ്ദം അവിടെ കേൾക്കുക. இது போல அங்க சத்தம் கேக்குது. കർത്താവ് ശിഷ്യന്മാരെ വാരിയിട്ട് അലക്കുക. அதாவது இயேசு சீசர்களை எடுத்து நல்ல துவைத்து தொங்க போடுகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പത്രോസിന് വലിയ വിഷമം തോന്നി. பேதுருவுக்கு பெரிய ஒரு துக்கம். വഴക്ക് പറയുമ്പോൾ നമുക്ക് സന്തോഷം തോന്നുമോ? யாராவது நம்மளை திட்டும்போ நமக்கு சந்தோஷமா இருக்குமா? ഇരിക്കുവോ? இருக்குமா? ഇല്ല. இல்ல. പത്രോസിന്റെ മനസ്സിനകത്ത് വിഷമമുണ്ട്. பேதுருவின் இருதயத்திற்குள்ள வருத்தம் உண்டு. സൗഖ്യമായില്ല, சுகமாகல. എന്നാൽ കുറെ നാൾ കഴിഞ്ഞപ്പോ, ஆனால் அநேக நாட்கள் கடந்த போது ഇപ്പൊ പത്രോസ് പ്രാർത്ഥിച്ചാൽ സൗഖ്യമാകും എന്ന് മാത്രമല്ല, இப்போ பேதுரு ஜெபித்தால் சுகமாகும் என்பது மட்டுமல்ல, പ്രാർത്ഥിക്കാൻ സമയം തികയുന്നില്ല. ஜெபிக்க நேரம் ஆமென் போதாது. ആയിരക്കണക്കിന് ആൾക്കാർ വന്നിരിക്കുക. ஆயிரக்கணக்கானோர் கூடி வந்திருக்கிறார்கள். ഒന്ന് തൊടാൻ പോലും സമയമില്ല. அவர்களை தொடக்கூட பேதுருவுக்கு நேரம் இல்லை. അതുകൊണ്ട് ബൈബിൾ എഴുതി വെച്ചിരിക്കുന്നു, ஆகவே வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, അവൻ നടന്നു പോകുമ്പോൾ അവന്റെ നിഴൽ തട്ടി രോഗികൾ സൗഖ്യമാകാൻ തുടങ്ങി. அங்கே அவன் நடந்து செல்லும் போது அவனுடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഒരു കാലത്ത് സൗഖ്യമാകാത്തതിന്റെ പേരിൽ ഒത്തിരി വേദനകൾ അനുഭവിച്ചവനാണ്. ஒரு காலத்தில் ஆமென் சுகமாக்க முடியாததினால் அநேக வேதனைகள் அனுபவித்தவன். എന്നാൽ ഇന്നോ, ஆனால் இப்போதோ അവൻ തൊടണ്ട, അവന്റെ നിഴൽ തട്ടി രോഗികൾ സൗഖ്യമാണ്. அவன் தொட வேண்டாம், அவனுடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமாகிறார்கள். വേദപുസ്തകം നമ്മൾ വായിക്കുമ്പോൾ, வேத புஸ்தகம் வாசிக்கும் போது മരിച്ചവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ അവർ ഉയർത്തെഴുന്നേൽക്കാൻ തുടങ്ങി. மரித்தோருக்காக ஜெபிக்கும் போது அவர்கள் உயிரோடு எழும்பினார்கள். അവനെ പിടിച്ച് കാരാഗ്രഹത്തിൽ ഇട്ടപ്പോൾ കാരാഗ്രഹത്തിന്റെ വാതിൽ എന്റെ ദൈവം തുറക്കാൻ തുടങ്ങി. அவனை பிடித்து சிறைச்சாலையில் போட்டபோது சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. പ്രാർത്ഥിക്കുന്ന പത്രോസേ, ஜெபிக்கிற பேதுருவே, നിന്റെ പ്രാർത്ഥന உன்னுடைய ஜெபம் ഒരു പുതിയ ചരിത്രം കൊണ്ടുവരാൻ ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்குகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പത്രോസിനെ സംബന്ധിച്ച് பேதுருவை பொறுத்தவரை അവൻ ഒരു പ്രത്യേക ക്യാരക്ടറാണ്. அவன் ஒரு விசேஷமான சுபாவம் உள்ளவன். ആമേൻ. ஆமென். ഒരിക്കൽ യേശു കർത്താവ് ஒருமுறை இயேசு കടലിന്റെ മുകളിലൂടെ നടന്നു വരിക. அவர் கடலுக்கு மேலாக நடந்து வருகிறார். ഈ നടന്നു വരുമ്പോ நடந்து வரும்போது എല്ലാവരും പറഞ്ഞു ഭൂതം. எல்லாரும் சொன்னார்கள், மலையாள பைபிள்ல பிசாசு பூதம்னு கொடுத்திருக்கு, தமிழ்ல ஆவேசம் தான் கொடுத்திருக்கு. തമിഴില് ஆவேசம் എന്ന് പറഞ്ഞാൽ அதாவது பயந்துட்டு விழிக்கிறது. സ്തോത്രം. சோத்ரம். ഭൂതം എന്ന് പറഞ്ഞ് വിളിക്കുക. அவர்கள் பிசாசு என்று சொல்லி கூப்பிடுகிறாங்க. ഉടനെ உடனே യേശു പറഞ്ഞു, ഇത് ഞാനാണ്. இயேசு சொன்னார், நான் தான். ഞാൻ ഈ മീറ്റിംഗ് ഒക്കെ കഴിഞ്ഞ് 2 മണിക്ക് 3 മണിക്ക് എൻ്റെ വീട്ടിൽ ചെല്ലും. நான் மீட்டிங்லாம் முடிஞ்சு 2 மணிக்கு 3 மணிக்கு என் வீட்டுக்கு போவேன். കോളിംഗ് ബെൽ അടിക്കും. நான் காலிங் பெல் அடிப்பேன். എൻ്റെ ഭാര്യ ചോദിക്കും, பாஸ்டருடைய மனைவி கேட்பாங்க, ആരാ? யாரு? ഞാൻ പറയും, ഞാനാ. பாஸ்டர் சொல்லுவாங்க, நான் தான். ഞാനാന്ന് പറയാൻ ആരാ എന്ന് അവൾ ചോദിക്കത്തില്ല. நான் தான் என்று சொல்லும்போ நான் தான்னா யாரு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. காரணம் വെളുപ്പിന് 3 മണിക്ക് വാതുക്കൽ വന്ന് കോളിംഗ് ബെൽ അടിച്ച് ഞാനാന്ന് പറയാൻ തൻ്റെ ഇടമുള്ള ഒരേ ഒരുത്തനേ ഉള്ളൂ, അത് അവളുടെ കെട്ടിയോനാ. சோத்ரம். காரணம், விடியற்காலம் 3 மணிக்கு போய் காலிங் பெல் அடிச்சிட்டு நான் தான் சொல்லுவதற்கு தைரியம் உள்ள ஒரே ஒருவன் தான் உண்டு, அது அந்த சகோதரியை கல்யாணம் பண்ண இவருக்கு மாத்திரம்தான். ആമേൻ. ஆமென். ഞാനാന്ന് പറഞ്ഞാൽ ആധാർ കാർഡ് നമ്പർ പറ, അപ്പന്റെ പേര് പറ, ഊരേത് എന്നൊന്നും ചോദിക്കത്തില്ല. நான் தான் சொல்லும் போது உங்க ஆதார் கார்டு நம்பரை சொல்லு, அப்பாவுக்கு பேரை சொல்லு, ஊரை சொல்லு, அட்ரஸ் கேட்பதில்லை. ഞാനാന്ന് പറഞ്ഞാൽ മതി. நான் தான் என்று சொன்னால் போதும். യേശു പറയുന്നു, ഇത് ഞാനാണ്. இயேசு சொல்லுகிறார், நான் தான். ഇത് കേട്ട ഉടനെ இதை கேட்டவுடன் വിളിച്ചോണ്ടിരുന്നവരൊക്കെ സൈലന്റ് ആയി. ஆமென். பயந்து அலறினவர்கள் அமைதியானார்கள். ഉടനെ പത്രോസ് പറയുന്നു, உடனே பேதுரு சொல்லுகிறார், കർത്താവേ, നീയാണെങ്കിൽ கர்த்தாவே நீரேயானால் എനിക്ക് അങ്ങോട്ട് വരണം. நான் உம்மோடு நடக்க எனக்கு கட்டளையிடும். ഉടനെ യേശു എന്ത് പറഞ്ഞു? உடனே இயேசு என்ன சொன்னார்? പത്രോസേ, பேதுருவே,
ഇത് കടലാണ്, இது கடல், ഞാൻ യേശു, நான் இயேசு, അതുകൊണ്ട് എനിക്ക് കുഴപ്പമില്ല. ஆகவே நான் நடப்ப எனக்கு பிரச்சனை இல்லை, പക്ഷെ നിനക്ക് വരാൻ പറ്റില്ല. ஆனா உன்னால வர முடியாது. ഇങ്ങനെയൊന്നും യേശു പറഞ്ഞില്ല. இப்படி ஒண்ணு இயேசு சொல்லல. നീ റെഡിയാണോ, നീ വാ. நீ ஆயத்தமோ நீ வா. ഇതാ നമ്മുടെ ദൈവം, இதுதான் நம்முடைய ஆண்டவர். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞാൻ നിനക്ക് നടത്താൻ ശക്തനാ. நான் உன்னை நடத்த வல்லவர். നീ നടക്കാൻ തയ്യാറെങ്കിൽ നീ ഇറങ്ങി വാ, ഞാൻ നിന്നെ പ്രൊട്ടക്ട് ചെയ്തോളാം. நீ நடக்க ஆயத்தம் என்றால் நீ இறங்கி வா, நான் உன்னை பாதுகாப்பேன். ஆமென். പത്രോസ് ഒന്നും നോക്കിയില്ല. பேதுரு அங்க ஒண்ணும் பார்க்கல, അവനങ്ങ് ഇറങ്ങി. அவன் அப்படியே இறங்கினான். നമ്മളാണെങ്കിലോ நாம இருந்தால் மெதுவா கால் எடுத்து வச்சு பார்ப்போம். സേഫ് ആണെന്ന് കണ്ടാൽ அது பாதுகாப்பா இருக்குன்னு பார்த்தா കാല് വയ്ക്കും. அடுத்த அடி எடுத்து வைப்போம். നമ്മൾ ഈ സേഫ്റ്റി നോക്കി നോക്കി 10 വർഷമായിട്ട് പഴയ ഇടത്ത് നിൽക്കുക. நம்ம பாதுகாப்பை பார்த்து பார்த்து பழைய இடத்துல 10 வருஷமா நிக்கிறோம். എന്നാൽ ஆனா പത്രോസുമാർ അങ്ങനല്ല. ஆமென். சோத்திர பேதுரு அப்படி இல்ல. ഒരു വിളി, ஒரு சத்தம் പറഞ്ഞാல் ஆண்டவர் சொன்னால் നെക്സ്റ്റ് സെക്കൻഡിൽ ആക്ഷൻ നടക്കും. அடுத்த ஸ்டெப் அவன் ஆமென் செயல்படுகிறான். ஆமென். ஜீசஸ். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മളോട് കർത്താവ് വരാൻ പറഞ്ഞു, நம்மோடு இயேசு வா என்று சொன்னார். എന്നിട്ട് നമ്മൾ ഇറങ്ങുന്നില്ല. ஆனாலும் நம்ம இறங்க மாட்டோம். കർത്താവ് തൂക്കി എടുത്ത് ഇറക്കിയ கடைசி ஆண்டவர் நம்மை எடுத்து இறக்குகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്നാൽ ഇന്ന് രാത്രി ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, ஆனால் இந்த இரவு நான் உங்களோடு சொல்லுகிறேன், ദൈവത്തിന്റെ വാക്ക് കേട്ടിട്ട് ചാടി ഇറങ്ങുന്ന ഒരു പത്രോസ് ഉണ്ടോ? നിന്നെ ഉപയോഗിക്കാൻ എന്റെ ദൈവം ശക്തനാണ്. பேதுரு ஆமென். இயேசுவின் வார்த்தையை கேட்டு துள்ளி குதித்து இறங்குகிற பேதுரு உண்டோ? உன்னை பயன்படுத்த என் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமென். യോഹന്നാൻ പറഞ്ഞു കാണും, யோவான் சொல்லியிருப்பார், പോകരുത്. பேதுருவே போவாதையும். ചില ആൾക്കാർ അങ്ങനെയാ, சிலர் அப்படிதான். ചെയ്യത്തുമില്ല, ചെയ്യുന്നവനെ ചെയ്യാൻ സമ്മതിക്കത്തുമില്ല. அவங்க ஒண்ணும் செய்யவும் மாட்டாங்க, செய்கிறவங்களை செய்ய விடவும் மாட்டாங்க. ഒരാള് സഭയിൽ എഴുന്നേറ്റ് സാക്ഷ്യം പറയുക, ஒருவர் சபையில எழும்பி சாட்சி சொல்லுகிறார், ദൈവമക്കൾ പ്രാർത്ഥിക്കണം, கர்த்தருடைய பிள்ளைகளே ஜெபியுங்கள், ഈ ഞായറാഴ്ച മുതൽ അടുത്ത ഞായറാഴ്ച വരെ ഞാൻ 7 ദിവസം ഉപവസിക്കാൻ പോവാ. இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நான் 7 நாள் உபவாசம் இருக்க போகிறேன். ആശീർവാദം പറഞ്ഞാൽ சபையில ஆசீர்வாதம் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ചിലര് വന്നിട്ട് പറയും, சிலர் வந்து சொல்லுவாங்க, ഒരു നേരം മാത്രം ഉപവസിച്ചാ മതി, ஏக்கா ஒரு நேரம் மாத்திரம் சாப்பிடாம உபவாசம் இருங்க, രാത്രിക്കും കഴിക്ക്. நீங்க மதியமும் ராத்திரியும் சாப்பிடுங்க. ഒരാൾ ക്ലാസ് എടുക്കും, ஒருவர் அந்த கிளாஸ் எடுப்பார், അത് കഴിഞ്ഞ് അവര് മാറുന്നു, அது கடந்து ஆமீன் அவங்க போகும்போது അടുത്ത ആള് വരും. அடுத்த ஆளு வரும். 3 ദിവസം എടുത്താ മതിയായിരുന്നു, 7 ദിവസം എടുക്കണ്ടായിരുന്നു. ஏன் 7 நாள் இருக்கிறிய? 3 நாள் இருந்தா போதாதா? ഈ ഒരു തവണ പോലും ഉപവസിക്കാത്ത പാർട്ടികളാണ് ക്ലാസ് എടുക്കാൻ இந்த വരുന്നത്. ஒரு நாள் கூட உபவாசம் இருக்காதவங்க தான் இந்த கிளாஸ் எல்லாம் எடுக்க வர்றாங்க. ഞാൻ നിങ്ങളോട് പറയട്ടെ, நான் உங்ககிட்ட சொல்றேன், അനുഭവം ഇല്ലാത്തവൻ ഉപദേശിക്കരുത്. அனுபவம் இல்லாதவன் உபதேசிக்க போக கூடாது. ഒരു 7 മണിക്കൂർ പ്രാർത്ഥന ട്രിവാൻഡ്രത്ത് നടക്കുക, 7 hours prayer. ஒரு 7 மணி நேர ஜெபம் திருவனந்தபுரத்துல நடக்கிறது. എനിക്ക് തന്ന സമയം, எனக்கு தரப்பட்ட நேரம் വൈകുന്നേരം 3 മണി മുതൽ 4:30 വരെയുള്ള സമയം. சாயங்காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை உள்ள நேரம். അപ്പൊ ഞാനൊരു 2-2:30 ആയപ്പോഴത്തേന് അവിടെ എത്തി. அப்ப நான் ஒரு 2-2:30 மணி ஆன போது அங்க போனேன். അവിടെ ചെന്നപ്പോ அங்கே போன போது ഒരാള് പ്രോഫസിയെ കുറിച്ച് ക്ലാസ് എടുത്തുകൊണ്ടിരിക്കുക. ஒருவர் தீர்க்க தரிசனத்தை பற்றி அவர் ஆமென் கிளாஸ் எடுக்கிறார். എന്താണ് പ്രോഫസി, എന്താണ് ദൈവത്തിന്റെ ആലോചന അല്ലാത്തത്? தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, தீர்க்க தரிசனம் அல்லாதது எது என்பதெல்லாம் அவர் கிளாஸ் எடுக்கிறார். 2 സെക്ഷൻ, 2 செக்ஷன். ഇത് ലാസ്റ്റ് സെക്ഷൻ നടന്നുകൊണ്ടിരിക്കുക. இது லாஸ்ட் செக்ஷன் அப்படி நடக்குது. ഭയങ്കര ക്ലാസ്, பயங்கர கிளாஸ். അപ്പൊ എനിക്ക് അടുത്ത് കയറുന്നതിന് മുമ്പേ, அப்ப எனக்கு அடுத்தது ஆமென் பிரசங்கத்திற்கு ஏறும் முன்பே എനിക്കൊരു കോഫി തന്നു, അദ്ദേഹവും കഴിഞ്ഞു വന്നു, അദ്ദേഹത്തിന് ഒരു കോഫി കൂടി, ഞങ്ങൾ രണ്ടുപേരുടെ കോഫി കുടിച്ചോണ്ടിരിക്കും. எனக்கு ஒரு காஃபி தந்தார்கள். பிரசங்கித்த அந்த கிளாஸ் எடுத்த அந்த தேவ மனுஷனுக்கு ஒரு காபி கொடுத்தாங்க. அவரும் நாங்களும் குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ഞാൻ അദ്ദേഹത്തോട് ചോദിച്ചു, நான் அவரோடு கேட்டேன், പ്രവാചകനാണോ? நீங்க தீர்க்கதரிசியா?
അവര് പറഞ്ഞു, அவர் சொன்னார், ഞാൻ ഇന്ന് വരെ പ്രവചിച്ചിട്ടില്ല. நான் இதுவரைக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னதே இல்லை. പക്ഷേ 3 മണിക്കൂർ ക്ലാസ് എടുത്തിട്ട് വന്നിരിക്കുക, കോഫി കുടിച്ചോണ്ട്. ஆனா 3 மணி நேரம் அவர் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்று கிளாஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறார், காப்பி குடி. പ്രവചിക്കുന്നവൻ പ്രവചനത്തെ കുറിച്ച് ക്ലാസ് എടുക്കണം. தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் தீர்க்க தரிசனத்தை குறித்து கிளாஸ் எடுக்கணும். അല്ലെങ്കിൽ இல்லாவிட்டால் 10ാം ക്ലാസ് തോറ്റവൻ MBBS പഠിപ്പിക്കുന്നത് പോലെ ഇരിക്കും. 10ஆம் கிளாஸ் தோற்று போனவன் MBBS கற்றுக் கொடுக்கிறது போல இருக்கும். എങ്ങനെ സർജറി ചെയ്യണം, எப்படி ஆபரேஷன் பண்ணணும், അവൻ 10ാം ക്ലാസ് പോലും ജയിച്ചിട്ടില്ല. அவன் 10ஆம் கிளாஸ்ல முட்டை எடுத்தவனாங்க, அவன் MBBS படிச்சு கொடுக்கிறான். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഒരു മനുഷ്യൻ ഒരു കാര്യത്തെ കുറിച്ച് പഠിപ്പിക്കണമെങ്കിൽ അവൻ അനുഭവം വേണം. அவன் ஒருவன் ஒன்றை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் அதில் தேறினவனாயிருக்கணும். നിങ്ങളെക്കാൾ വലിയ കഷ്ടതയിലൂടെ ദൈവത്തിന്റെ ദാസന്മാർ കടന്നു പോകുന്നത് എന്തിനാണെന്നറിയാമോ? അവരുടെ അനുഭവമാണ് വലുത്. അതവർക്ക് ഉണ്ടാകാൻ ദൈവം അനുവദിക്കുന്നതാണ്. உங்களை பார்க்கிற பெரிய கஷ்டங்களில் ஊழியக்காரர்களை கர்த்தர் கொண்டு செல்வது ஏன் தெரியுமா? அவர்களுடைய அனுபவம் தான் பெரியது. அதற்காக தேவன் அவர்களை அந்த பாதையில் நடத்துகிறார். ആ പാതയിൽ വെച്ച് എന്റെ ദൈവം ചിലത് പഠിപ്പിച്ച് അവരെ ഉപയോഗിക്കും. പ്രിയപ്പെട്ടവരെ, അത് തിരിച്ചറിയുന്നവർക്കായി സ്തോത്രം. அந்த பாதையில் வைத்து தேவன் சிலதை கற்றுக் கொடுத்து அவர்களை பயன்படுத்துவார். அருமையானவர்களே, அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ആമേൻ. ஆமென். അനുഭവം വലുത്, அனுபவம் பெரியது. ശ്രദ്ധിക്കണം. கவனிங்க, പത്രോസിനെ ദൈവം ശക്തമായി ഉപയോഗിച്ചു. பேதுருவை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യത്തിൽ നടത്തി, தேவனுடைய பிரசன்னத்தில் நடக்க செய்தார். അത്ഭുതങ്ങൾ ദൈവം ചെയ്തു. அற்புதங்களை கர்த்தர் செய்தார். അവന്റെ ജീവിതത്തിൽ നടക്കാത്ത സാധ്യതകളില്ലാത്ത കാര്യങ്ങൾ ദൈവം അവനെ ചെയ്തു. அவனுடைய வாழ்வில் நடக்காத ஒரு வாய்ப்புமே இல்லாததை அவனை கொண்டு கர்த்தர் செய்தார். ഒരു സഹോദരിയും സഹോദരനും സഭയ്ക്കകത്ത് സാക്ഷ്യം പറഞ്ഞു. ஒரு சகோதரனும் சகோதரியும் சபைக்குள்ளே சொன்னார்கள், ഞങ്ങളുടെ വസ്തു വിൽക്കാൻ വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. எங்க சொத்து விற்பதற்காக ஜெபிக்கணும். സഭ പ്രാർത്ഥിച്ചു. சபை ஜெபித்தது. ഭർത്താവിന്റെ പേര് അനന്യാസ്, ഭാര്യയുടെ പേര് സഫീറ. அந்த கணவருடைய பெயர் அனனியா, மனைவியின் பெயர் சஃபீராள். നിങ്ങൾ കേട്ടിട്ടുണ്ടോ? நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆமே. ഞായറാഴ്ച സഭായോഗത്തിൽ പറഞ്ഞു, ஞாயிற்றுக்கிழமை சபாராதனையில் சொன்னாங்க, കോവിൽപ്പെട്ടിയിൽ 50 സെന്റ് സ്ഥലം കിടപ്പുണ്ട്. கோவில்பட்டியில 50 சென்ட் இடம் கிடக்குது. അത് വിറ്റാൽ அது விற்றா കിട്ടുന്ന മുഴുവൻ പൈസയും സഭയ്ക്ക് തരും. கிடைக்கிற முழு பணத்தையும் நாங்க சபைக்கே தந்துடுறோம். അനന്യാസ് സഫീറയും പറയുന്നത് കേട്ടിട്ട് പത്രോസ് പ്രാർത്ഥിച്ചു. அனனியாவும் சபீராளும் சொன்னதை கேட்டுட்டு பேதுரு ஜெபித்தார். അടുത്ത മാസമേ കച്ചവടമായി. அடுத்த மாதமே அது ஆமீன் விற்பனையானது. ഭാര്യ പറഞ്ഞു, மனைவி சொன்னாள், എല്ലാം കൊണ്ട് പാസ്റ്ററിന്റെ കൊടുക്കണ്ട, ஓய் நம்ம எல்லாம் கொண்டு பாஸ்டருக்கு கையில கொடுக்கண்டா, നമുക്കൊരു കാര്യം ചെയ്യാം. நம்ம ஒன்று செய்வோம். പകുതി பாதி തമിഴ്നാട് ബാങ്കിൽ ഡെപ്പോസിറ്റ് ചെയ്യാം, தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்ல நம்ம டிபாசிட் பண்ணலாம், ബാക്കി പകുതി കൊണ്ട് കൊടുക്കാം. மீதி இருக்கிற அந்த பாதியை சபைக்கு கொடுப்போம். അങ്ങനെ അനന്യാസ് அப்படி அனனியா പൈസയുമായിട്ട് വരിക. பணமாயிட்டு வருகிறான். ഭാര്യ പറഞ്ഞു, மனைவி சொன்னாள், ഉച്ചയ്ക്കുള്ള ഭക്ഷണമൊക്കെ ഉണ്ടാക്കി വെച്ചിട്ട് ഞാൻ വൈകുന്നേരത്തെ സെക്ഷന് വരാം. நான் மதியம் உள்ள சாப்பாடு எல்லாம் ஆக்கி வச்சு சமைச்சிட்டு நான் சாயங்கால கூட்டத்துக்கு வருகிறேன். രാവിലെ വന്നു. காலையிலே வந்தான். പത്രോസ് ഒരു ചോദ്യം. பேதுரு ஒரு கேள்வி, അനന്യാസേ, அனனியாவே, ഇത്രയ്ക്കോ നിലം വിറ്റത്? நீ இவ்வளவுக்கு தான் உன் நிலத்தை விற்றாயா? അവൻ പറഞ്ഞു, ഇത്രയ്ക്ക് തന്നെയാണ് നിലം വിറ്റത്. உடனே அவன் சொன்னான், இவ்வளவுக்கு தான் விற்றேன். ഇത്രയും പറഞ്ഞപ്പോ இவ்வளவு சொன்னப்போ പത്രോസ് പാട്ടുകാരോട് പറഞ്ഞു, பேதுரு பாட்டுக்காரங்களை பார்த்து சொன்னார், നിങ്ങളൊരു പാട്ട് പാട്. நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. സഭയിലെ സെക്രട്ടറിയോട് പറഞ്ഞു, சபையுடைய செக்ரட்டரியோடு சொன்னார், ഒരു പെട്ടി വാങ്ങിച്ചിട്ട് വാ. நீங்க ஒரு பெட்டியை வாங்கிட்டு வாங்க. അടുത്തവനോട് പറഞ്ഞു, அடுத்தவனோடு சொன்னார், കുഴി തുറക്ക്. நீ குழி வெட்ட போ. പാട്ടുകാര് പാട്ട്, பாட்டுக்காரங்க பாட்டு. ഒരുത്തൻ പെട്ടി വാങ്ങിച്ചിട്ട് വന്നു. ஒரு ஆளு பெட்டி வாங்க போயிட்டு வந்தார். ജീവൻ ഉള്ളപ്പോ, உயிரோடு இருக்கும்போ, ചരിത്രത്തിൽ ആദ്യമായിട്ട് പെട്ടി മേടിച്ചത് അനന്യാസിന് വേണ്ടി. சரித்திரத்தில் முதலா பெட்டி வாங்கப்பட்டது அனனியாவுக்கு. சோதரம். സെക്രട്ടറി അവിടെ ചെന്നിട്ട് ചോദിക്കുന്നു, പാസ്റ്ററെ അവന്റെ സൈസ് എത്രയാണ്?
செக்ரட்டரி பெட்டி வாங்குற கடையில போய் நின்னுட்டு போன் பண்ணி கேக்குறார், பாஸ்டரே அனனியாவுடைய சைஸ் சொல்லு. പത്രോസ് 2 സൈസ് പറഞ്ഞു കൊടുത്തു. உடனே பேதுரு 2 சைஸ் சொல்லி கொடுத்தார். ഒന്ന് വലുതും ഒന്ന് ചെറുതും. ஒன்னு பெரியதும் ஒன்னு கொஞ்சம் சின்னதும். പുള്ളി ചോദിച്ചു, ഒരുത്തനെ വേണ്ടിയല്ലേ വാങ്ങിക്കാൻ പറഞ്ഞയച്ചത്? அவர் கேக்குறாரு, பாஸ்டர் ஒருவனுக்காக அல்லவா வாங்க சொன்னீங்க? പുള്ളി പറഞ്ഞു, രണ്ടെണ്ണം വാങ്ങിച്ചിട്ട് വാ, വണ്ടിക്കൂലി ലാഭിക്കാം. சோத்ர அவரு பேதுரு சொன்னாரு, நீ வாங்குமோ 2 வாங்கு, வண்டி கூலி லாபப்படும். കാരണം കുറച്ച് കഴിയുമ്പോൾ വീണ്ടും പോകേണ്ടി വരും. காரணம் கொஞ்ச நேரம் ஆகுமோ மீண்டும் போகணுமே. കൊണ്ടുവന്നു, கொண்டு வரப்பட்டது. പത്രോസ് പറഞ്ഞു, பேதுரு சொன்னார், വലിപ്പം കൂടിയത് എടുക്ക. பெருசங்க எடு. இப்போ തലയെ കൈവച്ചു പ്രാർത്ഥിച്ചു. தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணாரு. പുള്ളി എടുത്ത് പെട്ടിക്കകത്ത് കിടത്തി. ஆமென். அவரை எடுத்து பெட்டிக்குள்ள படுக்க ആണി வச்சாரு. അടിച്ചു, ஆணி அடிச்சு അകത്ത് വെച്ചു. உள்ள வச்சு പാട്ട് പാടിക്കൊണ്ടിരിക്കുമ്പോ பாட்டு பாடிக்கொண்டு இருக்கும்போ സഫീറ വരിക. இப்போ சஃபீராள் வருகிறார். സഫീറ ചോദിക്കുന്നു, சஃபீராள் கேட்கிறார், ഫസ്റ്റ് സെക്ഷൻ ഇതുവരെ തീർന്നില്ലേ? முதல் செக்ஷன் இன்னும் முடியலையா? ചിലർ അങ്ങനെയാണ്. சிலர் அப்படிதான். ചിലര് തീരാറാകുമ്പോ വന്നിട്ട് ആദ്യം പോകാൻ നിൽക്കും. சிலரு முடியக்கூடிய நேரம் வந்துட்டு முதல்ல முந்தி அடிச்சு போக நிப்பாங்க. പത്രോസ് പറഞ്ഞു, பேதுரு சொன்னாரு, കുറച്ച് കഴിയുമ്പോഴേ തീരുവുള്ളൂ. கொஞ்ச நேரம் ஆகும்போதே கூட்டம் முடியும். ഭാര്യ ചോദിച്ചു, மனைவி கேட்டாள், എന്റെ ഭർത്താവ് രാവിലെ ഒരു കെട്ട് പൈസയുമായിട്ട് വന്നല്ലോ, തന്നായിരുന്നോ? எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் பணம் கொண்டு வந்தாரே காலையில, அவர் தந்தாரா? ഉടനെ പുള്ളി പറഞ്ഞു, உடனே அவர் பேதுரு சொன்னார், അയാള് തന്നിട്ട് പോയി. அவர் தந்துட்டு போயிட்டாரு. ഉടനെ അവള് ചോദിച്ചു, എങ്ങോട്ട്? உடனே அவ கேட்டா, எங்க போனாரு? പത്രോസ് പറഞ്ഞു, നീയും പോയി നോക്ക്. சோத்ர பேதுரு சொன்னாரு, நீயும் போய் பாரு. അവള് താഴെ വീണു. அவ கீழே விழுந்தா. സെക്രട്ടറിയോട് പറഞ്ഞു, രണ്ടാമത്തെ പെട്ടി എടുത്തിട്ട് വാ. செக்ரட்டரியோட சொன்னாரு, மீதி இருக்கிற அந்த ஒரு பெட்டியும் கொண்டு வா. പാട്ടുകാർക്ക് അന്ന് 2 പാട്ട്. அன்னைக்கு பாட்டுக்காரங்களுக்கு 2 பாட்டு. സഭയ്ക്ക് പേടിയായി, சபைக்கு பயம். ഹല്ലേലൂയ. പണ്ടാണെങ്കിൽ முன்பென்றால் ഞായറാഴ്ച എന്താ ആരാധനയ്ക്ക് വരാത്തത്? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஏன் வரல? കല്യാണത്തിന് പോയതുകൊണ്ടാണ് ആരാധനയ്ക്ക് വരാത്തത്. திருமண வீட்டுக்கு போனதுனால தான் ஆராதனைக்கு வராதது. പക്ഷെ പാസ്റ്ററെ കാണുമ്പോൾ പറയും, ஆனா பாஸ்டரை பார்க்கும்போது சொல்லுவாங்க, പാസ്റ്ററെ രാവിലെ എഴുന്നേറ്റപ്പോ ഭയങ്കര നെഞ്ചുവേദന. பாஸ்டர் காலையில எழும்பின போதே வயிற்று வலி, நெஞ்சு வலி, അതുകൊണ്ട് ആരാധനയ്ക്ക് വന്നില്ല. அதனால ஆராதனைக்கு வரல. നെഞ്ചുവേദന ഉണ്ടായിരുന്ന എപ്പോഴാണെന്നറിയാമോ? நெஞ்சு வலி வந்தது எப்போ? കല്യാണത്തിന് പോയി കഴിച്ചു വയറ് നിറഞ്ഞ നെഞ്ചുവേദന കയറിയപ്പോഴാ. சோத்ரம், கல்யாணத்துல போய் நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு வந்த பிறகுதான் நெஞ்சியே வலிக்குது. പക്ഷെ ഇപ്പൊ പത്രോസിനോട് പറയാൻ പേടിയാ. ஆனா இப்ப பேதுருவோடு அப்படி பொய் சொல்லுவதற்கு பயம். കാരണം കള്ളം പറഞ്ഞാൽ പാട്ടുകാർ റെഡി ആയിട്ടിരിക്കുക. பொய் சொன்னால் பாட்டுக்காரங்க ரெடியா இருக்கிறாங்க. ஆமென். അതുകൊണ്ട് ഞാൻ നിങ്ങളോട് പറയട്ടെ, அப்ப நான் ஒன்று உங்களோடு சொல்லுகிறேன், ശക്തമായ വെളിപ്പാടുള്ളവനായി പത്രോസ് മാറി. வல்லமையான வெளிப்பாடு உள்ளவனாய் பேதுரு மாறினார். സഭയ്ക്കകത്തിരുന്ന് വീട്ടിനകത്ത് നടക്കുന്ന കാര്യങ്ങൾ കാണുന്നവനാക്കി പത്രോസിനെ ദൈവം തീർത്തു. சபைக்குள் இருந்து வீட்டிற்குள் நடக்கிறதை பார்க்கத்தக்க நிலையில் பேதுருவை கர்த்தர் கனப்படுத்தினார். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ശമര്യക്കകത്ത് വലിയ ഉണർവുണ്ടായി. சமரியா பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. അവിടുത്തെ പാസ്റ്റർ ഫിലിപ്പോസ அங்கே உள்ள பாஸ்டர் பிலிப்பு പത്രോസിനോട് പറഞ്ഞു, பேதுருவோடு அவர் சொன்னார், പാസ്റ്റർ, பாஸ்டர், ഞങ്ങളുടെ സഭയിൽ ഒരു സ്പെഷ്യൽ മീറ്റിംഗ് ഉണ്ട്, അപ്പൊ പാസ്റ്റർ വരണം. எங்க சபையில ஒரு விசேஷித்த கூட்டம் வச்சிருக்கிறோம், நீங்க தான் வரணும். അങ്ങനെ പത്രോസ് அப்படி பேதுரு ശമര്യക്കകത്തെ സ്പെഷ്യൽ മീറ്റിംഗ് പ്രസംഗിക്കാൻ പോകും. விசேஷித்த கூட்டத்துல பிரசங்கிக்க பிலிப்பு அழைத்ததினால அவர் போகிறார். உடனே പത്രോസിനോട് ഫിലിപ്പോസ് പറയുന്നു, பேதுருவோடு பிலிப்பு சொல்லுகிறார், ഈ സഭയിലെ இந்த சபையிலே നല്ല വിശ്വാസിയുണ്ട്. ஒரு நல்ல விசுவாசி இருக்கிறான். അവൻ ആദ്യം മന്ത്രവാദിയായിരുന്നു. அவன் முதல்ல மாயவித்தைக்காரன், மந்திரவாதி. ഇപ്പൊ അവൻ മാനസാന്തരപ്പെട്ടു. இப்போதோ அவன் மனம் திரும்பினவன். പണ്ട് ജടയുണ്ടായിരുന്നു തലയിൽ. முன்பெல்லாம் அவனுக்கு தலையில நல்ல ஜட இருந்து, ഇപ്പൊ തലമുടിയൊക്കെ വെട്ടി സുധാകർ പാസിന്റെ തല പോലെ ഇരിക്കുക. இப்போ தலைமுடி வெட்டி சுதாகர போல நல்ல அழகா இருக்கிறான். ആമേൻ. ஆமென். നല്ല കാശായ വസ്ത്രം ധരിച്ചാണ് നടന്നത്. ஆமென். நல்ல Dress எல்லாம் உடுத்து, കാവ്യ
കാവി വസ്ത്രം, நல்ல காவி வஸ்திரம் உடுத்து இருந்தான் முன்பு. ഇപ്പൊ നല്ല വെള്ള ഷർട്ടും വെള്ള പാന്റും ഇട്ട് നടക്കുക. இப்போ வெள்ளையும் போட்டுதான் நடப்பாரு. ഇപ്പൊ മന്ത്രവാദമില്ല, இப்ப மந்திரவாதம் இல்ல, നല്ല വിശ്വാസി, நல்ல விசுவாசி. ആ സഭയ്ക്കകത്ത് ഏറ്റവും നല്ല ഗുഡ് സർട്ടിഫിക്കറ്റ് വാങ്ങിച്ചിട്ടിരിക്കുകയാണ്. அந்த சபைக்குள்ள நல்ல சாட்சியோடு இருக்கிறார். പക്ഷേ ஆனா അവന്റെ വെള്ള വസ്ത്രവും, அவனுடைய வெள்ள வஸ்திரம், അവന്റെ നല്ല തലയും, அவனுடைய நல்ல தலையும், അവന്റെ നല്ല കയ്യടി, அவனுடைய நல்ல கையடி, അവന്റെ നല്ല അന്യഭാഷ, அவனுடைய நல்ல அந்நிய பாஷை, ഇതെല്ലാം എല്ലാവരും കണ്ടു. இதெல்லாம் எல்லாரும் பார்த்தாங்க. പക്ഷെ പത്രോസ് പറയുന്നു, ஆனா பேதுரு சொன்னார், സകല കപടവും ധൂർത്തും നിറഞ്ഞ പിശാചിന്റെ മകനെ, எல்லா கபடமும் பொல்லாப்பும் ஆமென் நிறைந்த பிசாசின் மகனே. ആരെ വിളിക്കുക? யாரை பார்த்து கூப்பிடுகிறார் பேதுரு? ഈ നല്ല വിശ്വാസിയെ നോക്കി இந்த വിളിക്കുക. நல்ல விசுவாசின்னு பேர் எடுத்தவரை பார்த்து கூப்பிடுங்க. ശ്രദ്ധിക്കണേ, பாருங்க, പത്രോസ് എന്താ വിളിക്കാൻ കാരണം? பேதுரு அப்படி கூப்பிட காரணம் என்ன? മനുഷ്യൻ നിന്റെ പുറം കാണുമ്പോൾ ദൈവവും ദൈവാത്മാവും നമ്മുടെ ഉള്ളു കാണും. അത് നീ അറിയാതെ പോകരുത്. மனுஷன் உன்னுடைய வெளி தோற்றத்தை பார்க்கும் போது தேவனும் தேவனுடைய ஆவியானவரும் உன் உள்ளத்தை பார்க்கிறார் என்பதை மறந்து போகாது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. അത്ര ശക്തമായ വെളിപ്പാടുള്ളവനായി മാറി. அவ்வளவு பயங்கர வெளிப்பாடு உள்ளவனாய் மாறி. ഞാൻ നിങ്ങളോട് പറയട്ടെ, நான் உங்களோடு சொல்லுகிறேன், നിങ്ങൾക്ക് മാറണമോ? நீங்களும் மாற வேண்டுமோ? പ്രാർത്ഥിക്കണം. ஜெபிங்க. അടുത്തിരിക്കുന്ന ആളിനോട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்களோடு சொல்லுங்க, ഇന്നു മുതൽ പ്രാർത്ഥിക്കണം. நீங்க இன்று முதல் എല്ലാരും പറയണം. எல்லாரும் சொல்லுங்க. മോനെ, ഇന്നു മുതൽ നീ പ്രാർത്ഥിക്കണം. പാപ്പ தம்பி சொல்லுமா, இன்று முதல் ஜெபிக்கணும். ഇന്നു മുതൽ പ്രാർത്ഥിക്കണം. இன்று முதல் ஜெபிக்கணும். ബൈബിൾ പ്രാർത്ഥിച്ച ഒത്തിരി പേരുണ്ട്. வேத புஸ்தகத்தில் ஜெபித்த அநேகர் உண்டு. ഏലിയാവിനെ കുറിച്ച് ബൈബിൾ വായിക്കുന്നു. எலியாவை பற்றி பைபிள்ல வாசிக்கிறோம். എങ്ങനെയാണ് അവൻ പ്രാർത്ഥിക്കുന്നത്? அவன் எப்படி ஜெபிக்கிறான்? മുഴങ്കാലുകളുടെ ഇടയിൽ முழங்காலுகளுக்கு நடுவில் തല ഇറക്കി വെച്ച് தலையை தாழ்த்தி வைத்து അവൻ പ്രാർത്ഥിക്കും. அவன் ஜெபிக்கிறார். നമുക്ക് അങ്ങനെ പ്രാർത്ഥിക്കാൻ പറ്റില്ല. நம்மால அப்படி ஜெபம் பண்ண முடியாது. കാരണം നമ്മുടെ മുഴങ്കാലുകളുടെ ഇടയിൽ വയറിറങ്ങിയിരിക്കും. காரணம் நம்முடைய முழங்காலுக்கு இடையில நம்முடைய வயறு இறங்கி போகும். അതുകൊണ്ട് അതിനിടെ തല കേറത്തില്ല. ஆகவே தலை உள்ள போவாது. ആമേൻ. ஸ்தோத்திரம். ഏലിയാവ് മുഴങ്കാലുകളുടെ ഇടയിൽ തല ഇറക്കി വെച്ച് പ്രാർത്ഥിച്ചു. எலியா முழங்காலுகளுக்கு நடுவில் தலை வைத்து ஜெபிச்சார். ശക്തമായിട്ട് പ്രാർത്ഥിച്ചു. வல்லமையாய் ആ ஜெபித்தார். പ്രാർത്ഥനയിൽ വലിയ വിടുതലുണ്ടായി. அந்த ஜெபத்தினால் பெரிய விடுதலைகள் வெளிப்பட்டது. ഇന്ന് രാത്രി ഇതിനകത്ത് അത്ഭുതങ്ങൾ, ഇതിനകത്ത് അടയാളങ്ങൾ, ഇതിനകത്ത് വീര്യപ്രവർത്തികൾ നടക്കാൻ സഭ ഈ ദിവസങ്ങളിൽ പ്രാർത്ഥിക്കാൻ തയ്യാറാകട്ടെ. இன்று இரவு இதற்குள்ளே விடுதலைகள், இதற்குள்ளே அற்புதங்கள், ஆமென், ஸ்தோத்திர, பலத்த செய்கைகள் வெளிப்பட சபை ஜெபிக்கணும். ஆமென். എന്തിനാ ഇദ്ദേഹം മുഴങ്കാലുകളുടെ ഇടയിൽ തലയിറക്കി വെച്ച് പ്രാർത്ഥിച്ചത്? ஏன் எலியா முழங்காலுகளுக்கு நடுவில் தன் தலையை குனிந்து வைத்து ஜெபித்தார்? ഒന്ന്, முதல்ல ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം അവൻ കണ്ടപ്പോൾ தேவனுடைய பிரசன்னத்தை அவர் பார்த்தபோது തല ഉയർത്തി നിൽക്കാൻ കഴിഞ്ഞില്ല. அவரால் தலை நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം കാണുമ്പോൾ, தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கும், ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം അനുഭവിക്കുമ്പോൾ, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் போது അവൻ മുഴങ്കാലുകളുടെ ഇടയിൽ തല ഇറക്കി വെക്കുന്നു. அவன் முழங்கால்களுக்கு நடுவில் தன் தலையை தாழ்த்தி ഇന്ന് ഈ வைக்கிறான். രാത്രി ഞാൻ ആത്മാവിൽ സഭയോട് പറയുന്നു, இன்றைக்கு இந்த இரவு நான் ஆவியில் சபையோடு ഈ சொல்லுகிறேன், സഭ ദൈവ തേജസ് കാണാൻ പോകും. இந்த தெய்வ சபை தேவ மகிமையை பார்க்க ഈ போகிறது. സഭ ദൈവ സാന്നിധ്യം കാണാൻ இந்த പോകും. சபை தேவ பிரசன்னத்தை பார்க்க ഈ போகிறது. സഭയ്ക്കുള്ള പ്രത്യേകത ഇതിനകത്ത് ദൈവം ഉണ്ട് എന്നുള്ള പ്രത്യേകതയാണ്. இந்த சபையினுடைய விசேஷம் மெய்யாகவே தேவன் இந்த சபைக்குள் இருக்கிறார் என்பதுதான். നിങ്ങൾക്കുള്ള പ്രത്യേകത നിങ്ങളോടൊപ്പം എന്റെ ദൈവം ഉണ്ട് എന്നതുള്ളതാണ്. உங்களுடைய விசேஷம் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பது. യേശുവിന്റെ നാമത്തിൽ ചില വിടുതലുകൾ നടക്കട്ടെ. இயேசுவின் நாமத்தில் சில விடுதலைகள் வெளிப்படுவதாக. സാന്നിധ്യം ഇതിനകത്ത് ചലിക്കുന്നു. பெரிய தேவ பிரசனம் இதற்குள் அசைவாடுகிறது. ദൈവ സാന്നിധ്യം ചലിക്കുന്നു. ஒரு பெரிய தேவ பிரசனம் அசைவாடுகிறது. ആത്മാവിനോട് വളരെ ശക്തമായി പറയുന്നു, ஆவியானவர் என்னோடு தெளிவாய் சொல்லுகிறார். ഒരിക്കലും നീ പ്രതീക്ഷിക്കാത്ത ഒരു സാന്നിധ്യം
സാന്നിധ്യം നീ അനുഭവിക്കാൻ പോകുക. ஒரு காலம் நீ எதிர்பார்க்காத ஒரு தேவ பிரசன்னத்தை நீ அனுபவிக்க போகிறாய். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. സർവശക്തനായ ദൈവം ചിലർക്ക് വേണ്ടി ചില വാതിലുകളെ തുറക്കാൻ പോകുകയാണ്. சர்வ வல்லவராகிய தேவன் சிலருக்காக சில வாசல்களை திறக்க போகிறார். ഒരു ദൂത് ഞാൻ പറയാൻ പോവുക. ஒரு தீர்க்க தரிசனம் நான் சொல்ல போகிறேன். ഈ സഭയിൽ இந்த சபை സ്വന്ത വാഹനങ്ങൾ ഉള്ളവർ സ്വന്തം വാഹനത്തിൽ ആരാധനയ്ക്ക് വരും. சொந்த வாகனம் உடையவர்கள் தங்களுடைய சொந்த வாகனத்தில் ஆராதனைக்கு வருவார்கள். സ്വന്തം വാഹനം ഇല്ലാത്തവർക്ക് വേണ്ടി சொந்த வாகனம் இல்லாதவர்களுக்காக എല്ലാ റൂട്ടുകളിലും വാഹനം അയക്കാൻ ആലയത്തിനകത്ത് വിവിധ വാഹനങ്ങള് എന്റെ ദൈവം ഒരുക്കുമെന്ന് ഇന്ന് രാത്രി ആകാശത്തെയും ഭൂമിയെയും സാക്ഷി നിർത്തി സഭയ്ക്ക് ദൈവാത്മാവ് അരുളപ്പാട് അറിയിക്കുകയാണ്. சொந்த வாகனம் இல்லாதவர்களுக்காக எல்லா ரூட்டிலும் வாகனம் அனுப்புவதற்கு ஆமென் பலவித வாகனங்களை இந்த தேவ சபைக்கு தேவன் தருவார் என்று வானத்தையும் பூமியையும் சாட்சியாக்கி ஆவியானவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ആലയത്തിന്റെ പേരില് ബോർഡ് വച്ച് അനേക വാഹനങ്ങള് ദേശത്ത് നെടുകയും കുറുകയും ഓടിക്കുന്ന ഒരു വെളിപ്പാട് ഇന്ന് രാത്രി ആത്മാവെന്നെ കാണിക്കുകയാണ്. ஆலயத்தின் பெயர் பதிக்கப்பட்ட ஆமென் போர்டுகள் வைத்து தேசத்தின் பல பகுதிகளில் வாகனம் அநேகம் ஓடுகிறதை ஆவியானவர் வெளிப்பாடில் காண்பிக்கிறார். നൂറുകണക്കിന് വ്യക്തികൾ ആലയത്തിന്റെ നന്മ കൊണ്ട് ഉപജീവനം കഴിക്കാൻ എന്റെ ദൈവം വഴികൾ തുറക്കാൻ പോകുകയാണ്. நூற்றுக்கணக்கானோர் ஆலயத்தினுடைய நன்மையினால் அன்றாட வாழ்வதற்கு தேவன் வழிகளை திறக்க போகிறார். പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார். ആയിരക്കണക്കിന് ജനം ഒരുമിച്ചിരുന്ന് ആരാധിക്കുന്ന ഒരാരാധനയിലേക്ക് ഈ ആലയത്തെ ദൈവം മാറ്റുവാൻ പോകുകയാണ്. ஆயிரக்கணக்கானோர் ஒன்றிணைந்து ஆராதிக்கிற ஒரு ஆராதனையில் இந்த ஆலயத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். 2025 ആലയത്തിന്റെ പ്രതിഷ്ഠ നടക്കുമെന്ന് പരിശുദ്ധാത്മാവ് ദൂതറിയിക്കുന്നു. 2025 ஆலயத்தின் பிரதிஷ்டை நடக்கும் என்று ஆவியானவர் வார்த்தையை சொல்லுகிறார். 2025 ഒരു ആലയ പ്രതിഷ്ഠയെ ആത്മാവെന്നെ കാണിക്കുന്നു. 2025 ஒரு ஆலய பிரதிஷ்டையை கர்த்தருடைய ஆவியானவர் காண்பிக்கிறார். ഒരുമിച്ച് സ്തോത്രം ചെയ്യട്ടെ. சபை ஒருமித்து துதிக்கட்டும். ഇന്ന് രാത്രി മുതൽ ഒരു വലിയ ആത്മ സാന്നിധ്യത്തെ ദൈവാത്മാവ് പകരപ്പെടുകയാണ്. இரவு முதல் ஒரு பெரிய ஆவியின் பிரசன்னத்தை தேவன் ஊற்றுகிறார். നിങ്ങളുടെ കരങ്ങളെ അനുഗ്രഹിക്കാൻ പോകുകയാണ്. உங்க கைகளை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். നിങ്ങളുടെ കരങ്ങളെ അനുഗ്രഹിക്കാൻ പോകുകയാണ്. கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். 5000 ശമ്പളം മേടിച്ചവൻ 10000 10000 ശമ്പളം മേടിച്ചവൻ 15000 20000 ശമ്പളം മേടിച്ചവൻ 50000 വാങ്ങുന്ന അളവിൽ നിങ്ങളുടെ കരങ്ങളെ നിങ്ങളുടെ ഉപജീവനത്തെ എന്റെ ദൈവം ആശീർവദിക്കാൻ പോകുകയാണ്. 5000 சம்பளம் வாங்கினவனை 15000 15000 20 வாங்கினவனை 50000 வாங்கத்தக்க என் தேவன் உங்கள் கரங்களை அன்றாட வேலைகளை ஆசீர்வதிக்க போகிறார். வாசல்கள் திறக்கப்படுவதாக கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஜெபியுங்க. கரங்களை தட்டி ஜெபியுங்க. கரங்களை தட்டி ஜெபியுங்க. கரங்களை தட்டி ஜெபியுங்க. வாசல்கள் திறக்கப்படுகிறது. வாசல்கள் திறக்கப்படுவதாக. வாசல்கள் திறக்கப்படுவதாக. உடரா ரகலா ரகாசியா ரகா சிவனகலதியா ரகசியா ബാലകൾ കമാനകടക സുതവലകടക അച്ഛാവന ശബ്ദലിച്ചവനെ അത്ഭുതങ്ങളുടെ ദൈവം ഇന്ന് രാത്രി നമ്മുടെ നടുവിൽ ഇറങ്ങി വരുന്നു. அற்புதங்களின் தேவன் இந்த இரவு நம் நடுவில் இறங்கி வருகிறார். ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya. നിങ്ങൾ
ദൈവത്തോട് പറയണം. நீங்க ஆண்டவரோடு சொல்லணும். നിങ്ങളുടെ മനസ്സിൽ ഒരു സംഖ്യ നിങ്ങൾ കാണണം. நீங்க உங்க இருதயத்துல ஒரு எண்ணை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். ആമേൻ. ஆமென். നിങ്ങൾ ഇപ്പോ ദൈവത്തോട് പറയണം. நீங்க இப்போ ஆண்டவரோடு சொல்லணும். കർത്താവേ, ஆண்டவரே, ഞാൻ ആലയ പണിക്ക് വേണ്ടി ഇത്ര രൂപ കൊടുക്കും. நான் ஆலயத்தின் வேலைக்காக இவ்வளவு தொகை நான் கொடுப்பேன். 1000 കൊടുക്കാവുന്ന 2000 കൊടുക്കാവുന്നൊന്നുമല്ല. 1000 2000 அல்ல நான் சொல்லுகிறது. കർത്താവേ, ஆண்டவரே, ഞാൻ ഇത് ചെയ്യാം. நான் இதை செய்கிறேன். നിങ്ങളുടെ കയ്യിൽ ഇന്നൊന്നും കാണത്തില്ല. இன்னைக்கு உங்க கையில ஒன்றும் இருக்காது. പക്ഷേ ஆனால் നിങ്ങളുടെ മനസ്സിൽ നിങ്ങൾ ഒരു സംഖ്യ കാണണം. நீங்க உங்க இருதயத்துல ஒரு எண்ணை தீர்மானித்துக் கொள்ளுங்க. അത് നിങ്ങൾ കണ്ടിട്ട് அந்த நம்பரை நீங்க கண்டுட்டு നിങ്ങൾ അതിനു വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. நீங்க அதற்காக ஜெபிங்க. കർത്താവേ, ஆண்டவரே, ഞാൻ ഇത്ര രൂപ സഭയ്ക്ക് കൊടുക്കാം. நான் இவ்வளவு தொகையை நான் ആലയ പണിക്ക് വേണ്ടി ഞാൻ കൊടുക്കാം. ஆலய வேலைக்காக நான் അതിനു கொடுக்கிறேன். വേണ്ടിയുള്ള വഴി നീ എനിക്ക് വേണ്ടി തുറക്കണം. அதற்கான வழியை நீர் எனக்கு திறந்தருளும். നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കാൻ തയ്യാറാണോ? நீங்க ஜெபிக்க ஆயத்தமோ? ഒന്നുമില്ലാത്ത നിന്റെ കയ്യെ അനുഗ്രഹിക്കാൻ ദൈവം ശക്തനാണ്. ஒன்றுமில்லாத உன் கையை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவர். ഈ ദിവസങ്ങളിൽ ദൈവ സഭയെ മാനിക്കട്ടെ. இந்த நாட்களில் தேவ சபையை அவர் கனப்படுத்துவாராக. മനുഷ്യന്റെ ചിന്തയിൽ പെടാത്ത വലിയത് നിങ്ങൾക്ക് വേണ്ടി ചെയ്യാൻ എന്റെ ദൈവം ശക്തനാണ്. மனுஷனுடைய சிந்தைகளுக்கு அப்பாற்பட்டது செய்வதற்கு என் தேவன் வல்லவர். ஆமென். ஜீசஸ். ഇന്ന് വീട്ടിൽ ചെന്നിട്ട് இன்னைக்கு வீட்டுல போயிட்டு നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കണം. நீங்க ஜெபம் பண்ணணும். ബൈബിളിന്റെ ഏറ്റവും പുറകിൽ കുറച്ച് വെള്ള പേപ്പറുകളുണ്ട്. பைபிளுடைய கடைசியில கொஞ்சம் வெள்ளை பேப்பர்ல അത് വച്ചിരിക്കുന്നത് அந்த வெள்ளை பேப்பர் பைபிள்ல கடைசியில இருக்கிறது നിങ്ങൾക്ക് നിങ്ങൾ എടുത്ത തീരുമാനങ്ങളൊക്കെ എഴുതാൻ വേണ്ടിയാ. உங்களுக்கு நீங்க எடுக்கிற தீர்மானங்களை எழுதுவதற்காக. കർത്താവേ, ஆண்டவரே, ആലയ പണിക്ക് വേണ്ടി ഞാൻ 1,00,000 രൂപ കൊടുക്കാം. நான் ஆலயத்தின் வேலைக்காக 1,00,000 ரூபாய் கொடுக்கிறேன். അല്ലെങ്കിൽ 2,00,000 രൂപ കൊടുക്കാം. அல்லது 2,00,000 ரூபாய் கொடுக்கிறேன். ചിലരിങ്ങനെ ചിന്തിക്കുകയാണ്, ഞങ്ങൾ 5,00,000 കൊടുക്കാന്ന് പറയുമ്പോൾ പാസ്റ്റർ 1,00,000 കണക്ക്. சிலர் இப்படி நினைக்கிறாங்க, நான் 5 லட்சம் ரூபாய் நினைச்சப்ப பாஸ்டர் இருந்து 1 லட்சத்துக்கு கணக்கு சொல்லிட்டு നിങ്ങൾ இருக்கிறாங்க. 5 10 15 കൊടുക്ക്. நீங்க 5 10 15 கொடுங்க. ദൈവത്തിന് വേണ്ടി കൊടുത്തവൻ അനുഗ്രഹിക്കപ്പെടും. கர்த்தருக்காக கொடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். ഇന്ന് മുതൽ പ്രാർത്ഥിക്കണം. இன்று முதல் நீங்க ஜெபம் பண்ணணும். சபை പണിയപ്പെടണം. அது கட்டப்படணும். ഇവിടുത്തെ കാര്യങ്ങളൊന്നും എനിക്ക് അറിയത്തില്ല. இங்க உள்ள விஷயங்கள் எனக்கு தெரியாது. പക്ഷെ ഒരു കാര്യം ഞാൻ പറയുന്നു, ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன், നിങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചാൽ, நீங்க ஜெபித்தால் അത് കൊടുക്കുന്ന അളവിൽ ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കും. அதை கொடுக்கத்தக்க அளவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ഏലിയാവ് പറയുന്നു, எலியா சொல்லுகிறார், എനിക്ക് വിശക്കുന്നു. எனக்கு பசிக்கிறது. അവിടുത്തെ സഹോദരി പറഞ്ഞു, அப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க, ആകപ്പാടെ ഒരു അപ്പം ഉണ്ടാക്കാനുള്ള സാധനം ഞങ്ങളുടെ കയ്യിലുള്ളൂ. ஆக இருக்கிறது ஒரு அப்பம் செய்வதற்குரிய பொருள் தான் இருக்குது. അത് ഉണ്ടാക്കി കഴിച്ചിട്ട് ഞാനും എൻ്റെ മോനും മരിക്കാൻ പോവാ. அந்த ஒரு அப்பத்தையும் ஆமீன் செய்து சாப்பிட்டு நானும் என் குமாரனும் சாக போகிறோம். എനിക്ക് ഇന്നും വായിച്ചിട്ട് മനസ്സിലാകാത്ത ഒരു കാര്യമാണ്. எனக்கு இன்னைக்கும் வாசிச்சு புரியாத ஒரு காரியம். മരിക്കാൻ പോകുന്ന ആൾക്കാർ കഴിച്ചിട്ട് മരിക്കുന്നതിനേക്കാളും നല്ലത് ജീവിക്കാൻ ആഗ്രഹമുള്ളവർക്ക് കൊടുക്കുന്നതല്ലേ. சோத்திர சாக போகிறவங்களுக்கு ஏன் சாப்பிடணும்? சாக போகிறவங்க சாப்பிடாமலே செத்துடலாமே, இருக்கிறத உயிர் வாழ நினைக்கிறவங்களுக்கு கொடுக்கலாமே. അവർ പറഞ്ഞു അങ്ങനല്ല. ஆனா அவங்க அப்படி சொல்ல. ഏലിയാവ് പറയുന്നു, எலியா சொல்லுகிறார், ആദ്യം എനിക്ക് ഉണ്ടാക്കി കൊണ്ടുവാ. நீ முதல்ல ஆமீன் எனக்கு செய்து கொண்டு வா. ആദ്യം முதல்ல ആ വാക്കനുസരിച്ചു. அந்த வார்த்தைக்கு அவள் പാത്രം கீழ்ப்படிந்தாள். തുറന്നു നോക്കിയപ്പോ, பானையை திறந்து பார்த்தப்போ എടുത്ത സാധ അതിനകത്ത് വീണ്ടും ഉണ്ട്. எடுத்த அந்த மாவு மீண்டும் அதற்குள் இருக்கிறது. നമ്മൾ കൊടുക്കാത്തത് കൊണ്ടാണ് ചിലത് വളരാത്തത്. நாம் கொடுக்காததினால் சிலது ஆமீன் வளரல, பெருகல. ആമേൻ. ஆமென். വീണ്ടും വർദ്ധിച്ചു. மீண்டும் வர்த்தித்தது. എപ്പോ വരെ? எதுவரைக்கும்? ക്ഷാമം മാറുന്നത് വരെ. பஞ்சகாலம் முடியும் வரைக்கும்.
Praise the Lord. ഹല്ലേലൂയ. പ്രിയപ്പെട്ടവരെ, ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, அருமையானவர்களே, நான் உங்களோடு നിങ്ങളുടെ சொல்லுகிறேன், മനസ്സിൽ നിങ്ങൾ കാണുക, உங்க இருதயத்தில் நீங்கள் பாருங்க, അത് കൊടുക്കാൻ ദൈവം നിങ്ങളുടെ കരങ്ങളെ அதை അനുഗ്രഹിക്കും. கொடுக்கும்படி உங்க கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ആമേൻ. ஆமென். ഒന്നിനും കുറവില്ലാതെ ദൈവം നിങ്ങളെ നടത്തും. உங்களை குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவார். ഒന്നിനും കുറവില്ലാതെ ஒன்றுக்கும் குறைவில்லாமல் ദൈവത്തിന് നിങ്ങളെ നടത്താൻ കഴിയും. ஆண்டவர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவர். അതുകൊണ്ട് ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, ஆகவே உங்களோடு நான் சொல்லுகிறேன், ദൈവത്തിന്റെ വിശ്വസ്തത വലിയത്. தேவனுடைய உண்மை பெரியது. ദൈവ സാന്നിധ്യം വെളിപ്പെടുമ്പോൾ, தேவ பிரசனம் வெளிப்படும் போது ദൈവത്തിന്റെ ദാസൻ മുടങ്കാലുകളുടെ ഇടയിൽ തലയിറക്കി വെച്ച് പ്രാർത്ഥിക്കുക. கர்த்தருடைய தாசன் தன் முழங்காலுகளுக்கு நடுவில் தன் தலையை வைத்து ஜெபிக்கிறார். പ്രാർത്ഥിച്ചിട്ട് ஜெபம் பண்ணிட்டு ബാല്യക്കാരനെ വിളിച്ചു, ஆமென், வேலைக்காரனை அழைத்தார். അദ്ദേഹത്തിന്റെ ശിഷ്യനെ വിളിക്കുക, அவருடைய உடன் ஊழியன் சீசனை அழைக்கிறார். നീ പോയി നോക്ക്, நீ போய் பார், എന്തെങ്കിലും കാണുന്നുണ്ടോ? ஏதாகிலும் தெரிகிறதா பார். ഉടനെ അവൻ പറയുന്നു, உடனே அவன் சொல்லுகிறான், ഒന്നും കാണുന്നില്ല. நான் ஒன்றையும் காணவில்லை. അദ്ദേഹം പറയുന്നു, വീണ്ടും പറയുന്നു, നീ പോയി നോക്ക്. இவர் சொல்லுகிறார், நீ மீண்டும் போய் பார். സ്തോത്രം. പോയി നോക്കി, போய் பார்த்தார், ഒന്നും കണ്ടില്ല. எதையும் காணல. രണ്ടാമതും മൂന്നാമതും നാലാമതും ഒക്കെ പോയി, இரண்டாவது மூன்றாவது நான்காவதும் போனான், ഒന്നും കണ്ടില്ല. எதையும் காணல. പക്ഷെ പ്രവാചകൻ പറയുന്നു, ஆனால் தீர்க்கதரிசி ഒരു சொல்லுகிறார், വലിയ മഴയുടെ മുഴക്കം എന്റെ ചെവിയിലുണ്ട്. ஒரு பெருமழையின் சத்தம், ஒரு பெருமழையின் இரைச்சல் நான் கேட்கிறேன். Praise the Lord. ஆமென். ഒരു വലിയ മഴയുടെ മുഴക്കം. ஒரு பெருமழையின் இரைச்சல். ഈ സഭയ്ക്കകത്ത് இந்த சபைக்குள்ளே ഒരു വലിയ അനുഗ്രഹത്തിന്റെ മുഴക്കം ഞാൻ എന്റെ ചെവിയിൽ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் இரைச்சலை நான் என் காதுகளில் கேட்கிறேன். ஆமென். നിങ്ങളുടെ കൈകൾ അനുഗ്രഹിക്കപ്പെടും. உங்க கைகள் ஆசீர்வதிக்கப்படும். ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, நான் உங்களோடு சொல்லுகிறேன், നിങ്ങൾ അധ്വാനിക്കാത്തത് ഒന്നും നിങ്ങളുടെ കയ്യിൽ ഉണ്ടാകരുത്. நீங்க உழைத்து சம்பாதிக்காத எதுவும் உங்க கையில் இருக்க கூடாது. മറ്റൊരുത്തന്റെ കണ്ണുനീരിന്റെ നന്മ നിങ്ങളുടെ കയ്യിൽ ഉണ്ടാകരുത്. மற்றவர்களுடைய கண்ணீர் சிந்தின அந்த நன்மை உங்க கையில் இருக்க கூடாது. അത് അനുഗ്രഹമാകുകയില്ല. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങൾ വിവിധ സ്ഥലങ്ങളിൽ ജോലി ചെയ്യുന്നവരായിരിക്കാം, நீங்க பலவித இடங்களில் வேலை செய்கிறவர்களா இருக்கலாம். പക്ഷേ ஆனா നിങ്ങൾ പൈസ കൊടുത്തു വാങ്ങാത്തത്, நீங்க பணம் கொடுத்து வாங்காதது, ഒരു മനുഷ്യൻ മനസ്സോടെ തരാത്തത്, ஒரு மனுஷன் மனம் வந்து தராதது നിങ്ങളുടെ കയ്യിൽ ഉണ്ടാകരുത്. உங்க கையில இருக்க கூடாது. നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകാൻ ഞാൻ പറയാം. நீங்கள் புரிந்து கொள்ள நான் சொல்லுகிறேன். വൈകുന്നേരം സ്കൂളിലെ കൊച്ച് ഡയറി കൊണ്ടുവന്ന് അപ്പൻ്റെ കയ്യിലേക്ക് കൊടുത്തു. சாயங்காலம் ஸ்கூல் விட்டு பிள்ளை வீட்டில் வந்து டைரிய அப்பா கையில கொடுத்தது. അപ്പൻ അത് നോക്കി. அப்பா டைரியை பார்த்தார். പിറ്റേ ദിവസം രാവിലെ സ്കൂളിൽ ചെന്നു. அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போனார். സ്കൂളിൽ ചെന്നപ്പോ ஸ்கூலுக்கு போனப்போ അപ്പൻ ടീച്ചറോട് ചോദിച്ചു, அப்பா டீச்சரோடு கேட்டார், നിങ്ങൾ ഇന്നലെ എഴുതി കൊടുത്തു വിട്ടു, நீங்க நேற்றைக்கு டைரியில எழுதி கொடுத்து விட்டீங்க, രാവിലെ വരണമെന്ന്. காலையில அப்பா இங்க வரணும்னு சொல்லி, എന്താ കാര്യം? ஏன் என்ன கூப்பிட்டீங்க? ഉടനെ ടീച്ചർ പറഞ്ഞു, உடனே பிள்ளையின் டீச்சர் சொன்னாங்க, നിങ്ങളുടെ മോൻ உங்க மகன் ഇവിടെ ഇരിക്കുന്ന പിള്ളേരുടെ പേപ്പറും പേനയും പെൻസിലും എല്ലാം കൂടെ എടുത്തോണ്ട് പോവുകയാണ്. இங்க இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்கு பேனா, பேப்பர், பென்சில், ரப்பர் இதெல்லாம் எடுத்துட்டு போகிறது. എത്ര പറഞ്ഞിട്ടും കേൾക്കുന്നില്ല. எவ்வளவுதான் சொல்லி உங்க பிள்ளை கேட்கவே இல்லை. അതുകൊണ്ടാണ് നിങ്ങളോട് വരാൻ പറഞ്ഞത്. ஆகவேதான் உங்களை வர சொன்னது. ഉടനെ അപ്പൻ മോനോട് ചോദിച്ചു, உடனே அப்பா மகன்கிட்ட கேட்கிறாரு, നീ എന്തിനാടാ മോനെ അടുത്തിരിക്കുന്ന പിള്ളേരുടെ പേപ്പറും പേനയും എടുക്കുന്നത്? மக்களே நீ எதுக்கு பக்கத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு பேனா, பேப்பர், ரப்பர் இதெல்லாம் எடுக்கிறா? അപ്പൻ എത്രയോ എണ്ണ ഓഫീസിൽ ഇതുകൊണ്ട് വീട്ടിൽ വെച്ചിട്ടുണ്ട്. அப்பா எத்தனையோ பேனா என் ஆபீஸ்ல இருந்து வீட்டுல கொண்டு நான் வச்சிருக்கிறேன், നീ അതെടുക്കാത്തെന്താ? நீ அதெல்லாம் எடுத்து எழுதாத்தது ஏன்? അപ്പോഴാ ടീച്ചറിന് മനസ്സിലായത്, അപ്പതാ കള്ള ഇവന്റെ അപ്പം പെരിയ കള്ളൻ. அப்பதான் டீச்சருக்கு புரிந்தது, இது சின்ன திருடை, அப்ப பெரிய திருடை. ആമേൻ. ஆமென். ഇതുപോലൊരു ഒരു സഭയിൽ പ്രസംഗിച്ചിട്ട് இதுபோல ஒரு சபையில பிரசங்கம் பண்ணிட்டு ഒരു ഡോറ് തുറന്ന് തൊട്ട് പുറകിലുള്ള ഒരു വീട്ടിലാണ് ഉച്ചഭക്ഷണം. ஒரு கதவை திறந்து பின்னால இருக்கிற ஒரு வீட்டில தான் மதியம் சாப்பாடு.
ഞാൻ അങ്ങോട്ട് കഴിക്കാനായിട്ട് ചെന്നു. நான் அங்கே சாப்பிடுவதற்கு போனேன். തൊട്ടടുത്തായതുകൊണ്ട് பக்கத்துல ஆனபடியினால் മുന്നേ കിടന്ന് എന്റെ ചെരുപ്പ് എടുക്കാതെയാണ് ഞാൻ അങ്ങോട്ട് പോയത്. நான் சபைக்கு முன்னால இருக்கிற அந்த என் செருப்பை எடுக்காம போனேன். പെട്ടെന്ന് എങ്ങനെയോ എന്തിനോ കൊണ്ട് എന്റെ കാല് മുറിഞ്ഞു. திடீர்னு ஏதோ ஒன்று என் காலில் பட்டு என் காலு காயப்பட்டது. ആ വീട്ടിലെ സഹോദരി എന്നോട് പറഞ്ഞു ചെയറിൽ പാസ്റ്റർ ഇരിക്കാൻ പറഞ്ഞു. அந்த வீட்டுல உள்ள சகோதரி சொன்னாங்க, பரவாயில்ல பாஸ்டர் நீங்க இந்த சேர்ல உட்காருங்கன்னு சொன்னாங்க. അലമാര തുറന്നു. அவங்க ஒரு பீரோவை திறந்தாங்க. അതിനകത്ത് നോക്കിയപ്പോ அதை நான் பார்த்தப்போ ഓപ്പറേഷൻ തിയേറ്ററിനകത്തുള്ള എല്ലാ സാധനം അതിനകത്ത് ഇരിക്കുന്നു. ஆபரேஷன் தியேட்டருக்கு இருக்கிற எல்லா பொருளும் அந்த பீரோவுக்குள்ள இருக்குது. അവരെന്റെ കാല് ക്ലീൻ ചെയ്യാൻ തുടങ്ങി, ഡ്രസ് ചെയ്യാൻ തുടങ്ങി. அவங்க என் காலை கிளீன் பண்ணி அவங்க ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ഞാൻ അവരോട് ചോദിച്ചു, நான் அவங்க கிட்ட கேட்டேன், നിങ്ങൾ എന്ത് ജോലി ചെയ്യുന്നു? சிஸ்டர் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ഉടനെ അവര് പറഞ്ഞു, உடனே அவங்க சொன்னாங்க, ട്രിവാൻഡ്രം മെഡിക്കൽ കോളേജിലെ ഹെഡ് നേഴ്സ് ആണ് ഞാൻ. நான் திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில் நான் ஹெட் நர்ஸா இருக்கிறேன். ഇത് കേട്ട് ഞാൻ അതിശയിച്ചു പോയി. இது கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். എന്താണെന്നറിയാമോ? ஏன் தெரியுமா? നഴ്സുമാര് ബാഗും തൂക്കി അകത്തോട്ട് പോയിട്ട് വെളിയിൽ ഇറങ്ങി വരുമ്പോ நர்ஸுமார் பேகும் கொண்டு உள்ள போயிட்டு பின்ன வெளியே வரும்போ സെക്യൂരിറ്റി ചെക്ക് ചെയ്തിട്ടാണ് ഇവരെ വിടുന്നത്. செக்யூரிட்டி எல்லாம் செக் பண்ணி தான் இவங்களை வெளியே அனுப்புறாரு. ഓരോ ചെക്ക് പോയിന്റിലും ചെക്ക് ചെയ്ത് ഇവരെ വിട്ടു. ஒவ்வொரு செக் பாயிண்டிலும் செக் பண்ணி இவர்களை விடுறாங்க. അങ്ങനെ വിട്ടിട്ടും அவ்வளவு செக் பண்ணிட்டும் ഇത്രേ സാധനം കൊണ്ടുവന്ന് വീട്ടിൽ വെച്ചേക്കുക. இவ்வளவு பொருள் அங்க இருந்து எடுத்து வீட்டுல கொண்டு வச்சிருக்கிறாங்க. ചെക്ക് ചെയ്യാതെ വിട്ടിരുന്നെങ്കിൽ ട്രിവാൻഡ്രം മെഡിക്കൽ കോളേജ് എടുത്ത് വീട്ടിൽ കൊണ്ടുവച്ച് செக் பண்ணாம விட்டிருந்தா திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜ் இவங்க வீட்டுக்குள்ள இருந்திருக்கும். ആമേൻ. ஹல்லேலூயா. ഞാൻ നിങ്ങളോട് ഒരു കാര്യം പറയാം. நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன். നീ ഏത് ജോലി ചെയ്താലോ, நீ எந்த வேலை செய்கிறவர்களா இருந்தாலும் നിന്റെ കയ്യിൽ உங்க கையில் നീ അധ്വാനിക്കാത്ത ഒരു രൂപ ഉണ്ടാകരുത്. நீங்க உழைக்காத ஒரு ரூபாய் கூட இருக்க கூடாது. അത് ജീവിതത്തിൽ നന്മയാകയില്ല. அது உங்க வாழ்க்கையில நன்மையாயிருக்க. ദൈവം തുറക്കാനുള്ള വഴി അത് മുഖാന്തരം അടഞ്ഞു പോകും. தேவன் உங்களுக்கென்று திறக்கிற வழி ஆமென் அதனால் அடைக்கப்படும். ஸ்தோத்திரம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു സഹോദരി എന്നോട് പറഞ്ഞു, ஒரு சகோதரி என்னோடு சொன்னாங்க, പാസ്റ്റർ 9 മാസമായിട്ട് ജോലി ചെയ്തിട്ട് ശമ്പളം കിട്ടുന്നില്ല. பாஸ்டர் 9 மாதமாய் வேலை பார்த்தும் சம்பளம் கிடைக்கல. ശമ്പളമില്ല. சம்பளம் இல்ல. പാസ്റ്റർ പ്രാർത്ഥിക്കണം. பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க. പ്രാർത്ഥിച്ചു. ஜோம் பண்ணோம். 2-3 ആഴ്ച കഴിഞ്ഞപ്പോ വീണ്ടും അവർ വിളിച്ചു. 2-3 வாரம் கடந்த போது மீண்டும் கூப்பிட்டாங்க. 3-4 തവണയായിട്ട് പ്രാർത്ഥിക്കുക. 3-4 മുറயாக ജെപിக்கிறோம். എന്താണ് സംഭവിക്കുന്നത് എനിക്ക് അറിയില്ല. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ഞാൻ പറഞ്ഞു, സിസ്റ്റർ ഞാൻ സ്തോത്രം ഒന്ന് പ്രാർത്ഥിച്ചിട്ട് ഞാൻ എൻ്റെ പേഴ്സണൽ പ്രയർ ഞാൻ കുറച്ച് സമയം ഈ കാര്യം ഒന്ന് പ്രാർത്ഥിച്ചിട്ട് ഞാൻ നിങ്ങളോട് തിരിച്ച് സംസാരിക്കാം. ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், சிஸ்டர் நான் என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்துல நான் இந்த விஷயத்திற்காக ஜோம் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட பேசுறேன். കാരണം 3-4 തവണ പ്രാർത്ഥിച്ചിട്ടും അവർക്ക് വിടുതൽ ഉണ്ടാകുന്നില്ല. അങ്ങനെ വരാൻ സാധ്യതയില്ല. അതുകൊണ്ടാണ്. காரணம் 3-4 முறை ஜோம் பண்ணிட்டு அவங்களுக்கு விடுதலை இல்லை. அப்படி வருவதற்கு ஒரு வாய்ப்பே இல்லை. அதனால തിരിച്ച് ഞാൻ അവരെ വിളിച്ചു. நான் தனிப்பட்ட விதமாய் ஜோம் பண்ணிட்டு அவங்கள கூப்பிட்டேன். ഞാൻ ചോദിച്ചു, എത്ര നാളായി ഈ കാര്യങ്ങൾ ശമ്പളം കിട്ടാതായിട്ട്? நான் கேட்டேன், சிஸ்டர் எவ்வளவு காலமாய் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கல? 8-9 മാസമായി. அவங்க சொன்னாங்க ஒரு 8-9 மாதம் ஆகிவிட்டது. ഞാൻ ചോദിച്ചു, ഈ 9 മാസത്തിൽ നിങ്ങൾക്ക് ചിലവുണ്ടല്ലോ? അവർ വിദേശ രാജ്യത്താണ്. ஆமென். அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இந்த 9 மாதமும் உங்களுக்கு செலவு இருக்கிறதே, அந்த செலவுக்கு എങ്ങനെ നടക്കും? என்ன செய்கிறீங்க? അത് പാസ്റ്റർ, அது பாஸ்டர், എന്റെ കൂടെ വർക്ക് ചെയ്യുന്ന ഒരാളുണ്ട്. என் கூட வேலை பார்க்கிற ஒருவர் உண்டு. ആ ബ്രദർ ഞാൻ എപ്പോ പൈസ ചോദിച്ചാലും തരും. அந்த பிரதர் நான் எப்போ பணம் கேட்டாலும் தருவார். അപ്പൊ ഞാൻ ചോദിച്ചു, അവരെ എങ്ങനെ അറിയാം? அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு அவரை எப்படி தெரியும்? ദൈവം ചില കാര്യങ്ങൾ എന്നോട് പറഞ്ഞതുകൊണ്ടാണ് ഞാൻ ഈ ചോദിക്കുന്നത്. காரணம் ஆண்டவர் எனக்கு சிலது உணர்த்தினபடியினால் தான் நான் கேட்கிறேன். പാസ്റ്റർ, பாஸ்டர், அவங்க ஃபேமிலி லைஃப்ல വലിയ പ്രശ്നം. பாஸ்டர் அவங்க குடும்ப வாழ்க்கையில பெரிய பிரச்சனை. അവരുടെ വിഷമം എല്ലാം പറയുന്നത് എന്നോടാണ്. அவங்க வருத்தங்களை என்னோடு தான் அவங்க பங்கு வைப்பாங்க. ഒരുത്തൻ അവന്റെ ഭാര്യയോട് വിഷമം പറയാതെ ഈ സഹോദരിയോടാ വിഷമം പറയുന്നത്. ஒருத்தன் அவனுடைய மனைவியோடு தன்னுடைய வருத்தங்களை பங்கிடாமல் இந்த சகோதரியிட்ட சொல்லுகிறான். അതുകൊണ്ട് ஆகவே എന്ത് ചോദിച്ചാലും തരും. என்ன கேட்டாலும் தருவான். രാവിലെ ഞാൻ പോകുന്ന
പോകുന്നത് അവന്റെ വണ്ടിയിലാണ്. காலையில நான் போகிறது அவனுடைய வண்டியில், ഞാൻ തിരിച്ചു വരുന്നത് അവരുടെ വണ്ടിയിലാണ്. நான் திரும்பி வருகிறது அவனுடைய வண்டியில், എന്റെ മൊബൈൽ ചാർജ് ചെയ്ത് തരുന്നത് അവരാണ്. என்னுடைய மொபைல் சார்ஜ் பண்ணி தருகிறது அவன். എന്നിട്ട് എന്നോട് പറയുന്നു, அதன் பின்பு என்னோடு சொல்லுகிறான், പാസ്റ്റർ ഇനി എനിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ അവനും കൂടെ പ്രാർത്ഥിക്കണം. பாஸ்டர் இனி ஜெபம் பண்ணும்போ எனக்கு மட்டும் இல்ல, இனி அவனுக்காகவும் ஜெபம் பண்ணணும். ആമേൻ. ஸ்தோத்திரம். ഞാൻ അവരോട് പറഞ്ഞു, நான் அவகிட்ட சொன்னேன், ഈ പരിപാടി നീ എന്ന് നിർത്തുമോ അന്ന് ദൈവം നിന്നെ അനുഗ്രഹിക്കും. நீ இந்த வேலைத்தனம் என்னைக்கு நீ நிறுத்துவியோ அன்னைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ഉടനെ അവര് ചോദിക്കുകയാണ്, உடனே அவங்க கேக்குறாங்க, പാസ്റ്റർ பாஸ்டர் ഈ ലോകത്ത് இந்த உலகத்தில் അവന് സങ്കടം പറയാൻ ഞാനല്ലാതെ വേറെ ആരുമില്ല. அவனுக்கு அவனுடைய துக்கங்களை பகிர்ந்து கொள்ள நான் இல்லாம வேற யாரும் இல்ல. ഞാനും കൂടെ സങ്കടം കേൾക്കാതിരുന്നാൽ, இனி நானும் அவன் சொல்லுகிற சங்கடங்களை வருத்தங்களை கேட்காம இருந்தா, അപ്പൊ എനിക്ക് മനസ്സിലായി ഇത് റൂട്ട് വേറെയാണ്. அப்ப எனக்கு புரிஞ்சு இது ரூட்டு சரியில்லைன்னு ഞാൻ പറഞ്ഞു, நான் சொன்னேன், ദൈവത്തിന് നിന്നെ അനുഗ്രഹിക്കണമെങ്കിൽ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணுமெങ്കിൽ അരുതാത്ത വഴികളിൽ നിന്ന് വരുന്നത് നിന്റെ കയ്യിൽ അവസാനിച്ചേ മതിയാകൂ. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் இருந்து வருகிற நன்மைகள் உன் கையில ஆமீன் இருக்க கூடாது. ഇന്നൊരു വ്യക്തിക്ക് പൈസ ഉണ്ടാക്കാൻ ജോലി തന്നെ ചെയ്യണമെന്നില്ല. இன்னைக்கு ஒரு நபருக்கு பணம் சம்பாதிக்க வேலைதான் செய்யணும்னு இல்ல. പക്ഷെ ഞാൻ നിങ്ങളോട് പറയട്ടെ, ஆனால் நான் உங்களோடு சொல்லுகிறேன், ദൈവത്തിന്റെ ആത്മാവിനെ വേദനിപ്പിച്ചുണ്ടാക്കിയ ഒരു രൂപ നിന്റെ കയ്യിലുണ്ടെങ്കിൽ എന്റെ ദൈവം നിനക്ക് വേണ്ടി വഴി തുറക്കയില്ല. നീ അതിനു വേണ്ടി പ്രാർത്ഥിച്ച സമയം കളയാം. தேவனுடைய ஆவியானவருக்கு பிரியமில்லாத வழியில் வருகிற ஒரு ரூபாய் கூட உன் கையில் இருக்க கூடாது. அப்படி இருந்தால் அவர் உனக்கு ஒரு வழியும் திறப்பதில்லை. நீ திறக்கும்படி ஜெபிக்கிறதெல்லாம் வீண். നിങ്ങൾ മറ്റൊന്നും വിചാരിക്കരുത്. நீங்க வேற எதையும் யோசிக்காத. ഒരു കാര്യം ഞാൻ ഉറപ്പിച്ചു പറയുന്നു, ஒன்றை நான் உறுதியாய் சொல்லுகிறேன், ദൈവത്തിന് ഹിതമില്ലാത്ത ചില അരുതാത്ത ബന്ധങ്ങളെ എന്റെ ദൈവം ഇന്ന് രാത്രി ഉടച്ചു കളയാൻ പോകുകയാണ്. தேவனுக்கு பிரியமில்லாத ஆமென் தேவ சித்தமில்லாத உறவுகளை என் ஆண்டவர் இந்த இரவு உடைக்க போகிறார். ഇന്ന് രാത്രി ഞാൻ ആത്മാവിൽ സഭയോട് പറയുന്നു, இந்த இரவு ആവിയാനவர் സഭയോട് சொல்லுகிறார், ചിലതിന്റെ മനസ്സുകളിൽ പിശാച് പാകിയിരിക്കുന്ന വിത്തിനെ ഇന്ന് രാത്രി ആത്മാവ് പറിച്ചു കളഞ്ഞ് ചിലരെ ദൈവ സ്വതന്ത്രമാക്കാൻ പോകുകയാണ്. சிலருடைய மனதுகளில் பிசாசு ஆமென் வீசி விதறி இருக்கிற வித்துகளை என் ஆண்டவர் எடுத்து மாற்றி சிலரை அவர் விடுதலை ஆக்குகிறார். പിന്മാറിയിട്ടും ചിലരെ വിടാതെ പിന്തുടരുന്ന ചിലതിനെ ഇന്ന് രാത്രി ദൈവം ഉടച്ചു മാറ്റി ചിലരെ സ്വതന്ത്രമാക്കാൻ പോകുകയാണ്. பின்மாறி போயிட்டு சிலரை ஆமே விடாமல் வைத்திருக்கிற சிலரை என் ஆண்டவர் உடைக்க போகிறார். പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, ஆவியானவர் சொல்லுகிறார், നിന്നെ അനുഗ്രഹിക്കാൻ ദൈവത്തിന് പദ്ധതിയുണ്ട്. உன்னை ஆசீர்வதிக்க தேவனுக்கு திட்டம், നിന്നെ ഉയർത്താൻ ദൈവത്തിന് പദ്ധതിയുണ്ട്. உன்னை உயர்த்த தேவனுக்கு திட்டம் உண்டு. പക്ഷെ ഒരേ ഒരു കാര്യം, ஆனால் ஒன்றே ஒன்று, ദൈവത്തിന് ഇഷ്ടമില്ലാത്തത്, தேவனுக்கு பிரியமில்லாதது നിന്റെ കയ്യിലുണ്ടാകരുത്. உன்னுடைய கரத்தில் இருக்க கூடாது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഒരു നല്ല ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഒരു നല്ല ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ. அல்ல அல்லேலூயா. പ്രിയപ്പെട്ടവരെ, அருமையானவர்களே, ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കാൻ ഇറങ്ങി വന്നാൽ, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி இறங்கி வந்தார், നിന്റെ കൊച്ചു ബുദ്ധിയിൽ ഒതുങ്ങാത്ത വലിയ കാര്യങ്ങളാണ് ദൈവം നിനക്ക് വേണ്ടി ചെയ്യുന്നത്. உன்னுடைய சின்ன சிந்தைக்குள்ளே புத்திக்குள்ளே ஒதுங்காத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். എത്ര പേർ ആഗ്രഹിക്കുന്നു? எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? എനിക്ക് ആ വിടുതൽ വേണം. எனக்கு அந்த விடுதலை வேண்டும். എല്ലാ കണ്ണുകളും അടയ്ക്കാം. எல்லா കണ്ണുകളെയും മൂടുவோம். ഇനി പ്രാർത്ഥനയുടെ സമയമാണ്. இனி ஜெபிக்கிற நேரம். എല്ലാ കണ്ണുകളും അടച്ചു. எல்லா கண்களையும் மூடி ഓ രാമാശേരിയാം തുലുറുറവാശേഖനരമന, എല്ലാ കണ്ണുകളും ആത്മാർത്ഥമായി അടച്ചുകൊണ്ട് எல்லா கண்களையும் மூடி ஆமென் ஸ்தோத்திரம் உண்மையாய் ஜெபிப்போம். ദൈവത്തോട് പറയാമോ? ஆண்டவரோடு சொல்லுங்க, പിതാവേ, ஆமென் ஆண்டவரே, ഒരു പുതിയ വാതിൽ ஒரு புதிய வாசல் എനിക്ക് വേണ്ടി തുറക്കണം. ஆமென் எனக்காக திற, ഒരു പുതിയ വഴി എനിക്ക് വേണ്ടി തുറന്നു തരണം. எனக்காக ஒரு புதிய வழியை திறந்து தாரும். ഇன்று വരെ ജീവിതത്തിൽ കാണാത്ത ചില പുതിയ വാതിലുകൾ ദൈവം എനിക്ക് വേണ്ടി
തുറക്കണം. வாழ்க்கையில் நான் காணாத சில புதிய வாசல்களை ஆண்டவர் எனக்காக திறக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் கேளுங்க. ஹalleluya. உடலமனகசியாரகடக சாந்தனே ஜகல் கமானகடகடே ரிபா பாபா ஷேகன ரபா சாந்தன ரபன பலம ஷைரரியா നിന്നെ നിന്ദിച്ചവരുടെ നടുവിൽ നിന്നെ പഴിച്ചവരുടെ നടുവിൽ നിന്നെ മാനിക്കാൻ ദൈവത്തിന് പദ്ധതിയുണ്ട്. உன்னை நிந்தித்தவர்கள் நடுவில் உன்னை தூசித்தவர்கள் நடுவில் உன்னை கனப்படுத்த தேவனுக்கு திட்டம் இருக்கிறது. നിന്റെ ജീവിതത്തിനകത്ത് പുതിയ വഴികളെ തുറക്കാൻ ദൈവത്തിന് പദ്ധതിയുണ്ട്. உன்னுடைய வாழ்க்கையிலே புதிய வாசல்களை திறக்க கர்த்தருக்கு சித்தம் உண்டு. നീ ഒരിക്കലും ചിന്തിക്കാത്ത വഴികൾ ദൈവം നിനക്ക് വേണ്ടി തുറക്കാൻ പോകുകയാണ്. நீ ஒரு காலம் யோசித்திராத வழிகளை தேவன் உனக்காக திறக்க போகிறார். തോറ്റുപോയി എന്ന് ചിന്തിക്കുന്ന നിന്നെ, தோற்று போனேன் என்று நினைக்கிற உன்னை ജയത്തിലേക്ക് നടത്താൻ வெற்றியை நோக்கி நடத்த എന്റെ ദൈവത്തിനെ ബലപ്പെടുത്താൻ പോകുകയാണ്. தேவன் உன்னை பலப்படுத்த போகிறார். ചിലതിനെ ജയിക്കാൻ നിനക്ക് പറ്റുന്നില്ല. சிலதை ஜெயிக்க உன்னால் முடியவில்லை. ചില ചിന്തകൾ നിന്റെ അകത്ത്, சில சிந்தைகள் உனக்குள் വളരെ ശക്തമായി നിൽക്കുന്നു. மிகவும் பயங்கரமாய் நிற்கிறது. നിന്റെ മാനസിക മണ്ഡലത്തെ പോലും അത് തകർത്ത് കളയുന്നു. உன்னுடைய ஆமென் மனநிலைமையை கூட அது உடைக்கிறது. തെറ്റാണെന്ന് നിനക്കറിയാം, அது தவறு என்று உனக்கு தெரியும். പക്ഷെ വിട്ടു പിരിയാൻ പറ്റുന്നില്ല. ஆனால் விட்டு பிரிய முடியவில்லை. എന്നാൽ ഇന്ന് രാത്രി, ஆனால் இன்று இரவு ഈ ആലയത്തിൽ വ്യാപരിക്കുന്ന ദൈവ സാന്നിധ്യം, இந்த ஆலயத்தில் ஆட்கொள்ளுகிற தேவ பிரசன்னம் ഒരു പുതിയ വിടുതലിലേക്ക് നിന്നെ നടത്താൻ പോകുകയാണ്. புதிய விடுதலையில் உன்னை நடத்த போகிறது. പരിശുദ്ധാത്മാവിനോട് വ്യക്തമായി പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு தெளிவாய் சொல்கிறார். വ്യക്തികളെ എന്റെ ദൈവം ശക്തിപ്പെടുത്താൻ പോകുകയാണ്. சில நபர்களை என் தேவன் பலப்படுத்த போகிறார். നിനക്ക് മനുഷ്യന്റെ മുമ്പിൽ മറച്ചു വെക്കാം, പക്ഷെ ദൈവത്തിന്റെ മുമ്പിൽ ഒന്നും മറച്ചു വെക്കാൻ കഴിയില്ല. உனக்கு மனுஷனுக்கு முன்பாக ஆமென் மறைத்து வைக்க முடியும், ஆனால் தேவனுக்கு முன்பாக ஒன்றையும் மறைக்க முடியாது. മനുഷ്യന്റെ മുമ്പിൽ തെളിവുകൾ നിനക്ക് നശിപ്പിക്കാം, അത് ഹൈഡ് ചെയ്യാം, പക്ഷെ ദൈവത്തിന്റെ മുമ്പിൽ അതിന് നിനക്ക് കഴിയുകയില്ല. மனுஷனுக்கு முன்பில் நீ ஆதாரங்களை மறைக்கலாம், அதை ஹைட் பண்ணலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக நீ அதை மறைக்க முடியாது. ഇന്ന് രാത്രി ഈ സഭയെ അനുഗ്രഹിക്കാൻ എന്റെ ദൈവം ഇറങ്ങി വന്നിരിക്കുന്നു. இந்த இரவு இந்த சபையை ஆசீர்வதிக்க தேவன் இறங்கி வந்திருக்கிறார். ഈ താഴുന്ന പത്രോസിനെ കൈക്ക് പിടിച്ച് പടകിൽ കയറ്റിയതുപോലെ, முங்கிக் கொண்டிருக்கிற பேதுருவை கரம் பிடித்து படவில் ஏற்றினது போல் ഇന്ന് രാത്രി ആരുടെയൊക്കെയോ കരം പിടിച്ച് എന്റെ ദൈവം വീണ്ടും പടകിലേക്ക് കയറ്റി. இந்த இரவு யாருடைய கையை பிடித்தோ என் தேவன் மீண்டும் படகிலே ஏற்ற போகிறார். പ്രാർത്ഥിക്കാമോ? പ്രാർത്ഥിക്കാമോ? ஜோமனுங்க ஜோமனுங்க യേശുവിന്റെ നാമത്തിൽ വിടുതൽ നടക്കട്ടെ. இயேசுவின் நாமத்தில் விடுதலை நடப்பதாக. കുടുംബങ്ങളിൽ വിടുതൽ നടക്കട്ടെ. குடும்பங்களில் விடுதலை நடப்பதாக. ജീവിതങ്ങളുടെ മേൽ വലിയ ദൈവപ്രവൃത്തി സംഭവിക്കട്ടെ. வாழ்க்கையின் மேல் பெரிய தேவ கிரியை வெளிப்படுவதாக. പരിശുദ്ധാത്മാവിന്റെ സാന്നിധ്യം, பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் ഇന്ന് രാത്രി എന്റെ ദൈവ ചിലരുടെ മേൽ இந்த இரவு என் தேவன் சிலர் மேல் ஊற்றுகிறார். ദൈവാത്മാവിനോട് പറയുന്നു, ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், എന്നെ വിളിച്ച ദൈവം உன்னை அழைத்த தேவன் ഇന്ന് രാത്രി വിടുവിപ്പാൻ ഇറങ്ങി വന്നിരിക്കുന്നു. இந்த இரவு விடுவிக்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya. ചില മിനിറ്റുകൾ പ്രാർത്ഥിക്കാമോ? சில நிமிடங்கள் எல்லாரும் மனசு திறந்து வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் அறிக்கையிட வேண்டியதை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டியதை விட்டுவிட ஒரு புதிய தீர்மானத்தை இன்று ராத்திரி எடுப்போம். நமக்கு முன்பதாய் சில வாசல்கள் திறக்க, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற, நாம் ஆசீர்வதிக்கப்பட, ஒரு பேதுருவை தேவன் உயர்த்தினது போல அவர் நம்மை உயர்த்த இன்று ராத்திரி சில தீர்மானங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் எடுப்போம். நம்மை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற நேரம் இது. மௌனமாய் வேடிக்கை பார்க்காமல் இது உன்னுடைய ஆமென் தீர்மானத்தின் நேரம். ஷாதரா ரகல் கடக ரகசியா உடலவா ஷேகனரமன கடக சம்பனே
ഒരു വലിയ ദൈവ സാന്നിധ്യം നമ്മുടെ നടുവിൽ വെളിപ്പെട്ടു വരുന്നു. ஒரு பெரிய தேவ பிரசன்னம் நம் நடுவில் வெளிப்பட்டு வருகிறது. ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യത്തിനായി, தேவ பிரசன்னத்திற்காய் ദൈവ കരങ്ങളിൽ ഏൽപ്പിച്ച தேவ കരങ്ങളിൽ ഒപ്പുകൊടുക്കും. ദൈവാത്മാവ് ചിലരെ ഇന്ന് രാത്രി തൊടാൻ പോവാ. பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவு சிலரை தொட போகிறார். ഓ ജീസസ്. നമുക്ക് എല്ലാവർക്കും എഴുന്നേൽക്കാം. നാം എല്ലാവരും ദൈവ സമുഖത്തിൽ എഴുമി നിൽപ്പോ. നിങ്ങളുടെ കണ്ണുകൾ അടഞ്ഞു തന്നെ നിൽക്കട്ടെ. நீங்க உங்க கண்களை மூடிக்கொள்ளுங்க. നിങ്ങൾ ഇടത്തും വലത്തും നിൽക്കുന്ന ആൾക്കാരെ നോക്കണ്ട. நீங்க இடதும் வலதும் நிற்கிறவர்களை பார்க்க வேண்டாம். പരിശുദ്ധാത്മാവ് ഇന്ന് രാത്രി നിങ്ങളെ ശക്തിപ്പെടുത്താൻ പോകും. இந்த இரவு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்த போகிறார். ദൈവാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், എന്റെ ദൈവത്തിന് என் தேவனுக்கு ചിലരെ വേണം. சிலர் தேவைப்படுகிறீர்கள். നിങ്ങളെ ദൈവം വിട്ടുകൊടുക്കില്ല. உங்களை கர்த்தர் விட்டு கொடுப்பதில்லை. ശത്രുവിന്റെ കയ്യിൽ ദൈവം നിങ്ങളെ വിട്ടുകൊടുക്കത്തില്ല. சத்ருவின் கையில் உங்களை கர்த்தர் விட்டு கொடுப்பதில்லை. ശത്രുവിന്റെ മുമ്പിൽ ദൈവം നിങ്ങളെ വിട്ടുകൊടുക്കത്തില്ല. சத்ருவுக்கு முன்பாக தேவன் உங்களை விட்டு கொடுப்பதில்லை. ഇതുവരെ നീ കാണാത്തതും, இதுவரை நீ பாராததும், ഇതുവരെ നീ അറിയാത്തതും, இதுவரை நீ அறியாததும், അനുഭവിക്കാത്തതുമായ நீ அனுபவிக்காததுமான വിടുതലുകളെ ദൈവം നിന്റെ മേൽ പകരും. தெய்வீக விடுதலைகளை தேவன் உண்மையில் ஊற்றுவார். ആകയാൽ ദൈവകരങ്ങളിൽ സമർപ്പിക്കുക. ஆகையால் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. ഒറ്റ പ്രാർത്ഥന, ஒரே ஜெபம். കർത്താവേ, ஆண்டவரே, നീ എന്നെ തൊടണം. நீர் என்னை தொடுவீராக. ஜீசஸ். പ്രാർത്ഥിച്ചേ. ஜோமனுங்க, ஜோமனுங்க. കർത്താവേ, എന്നെ ஆண்டவரே, என்னை தொடுவீராகப்பா, என்னை தொடுவீராக. என் வாழ்க்கையை மாற்றும். ഇന്ന് രാത്രി ദൈവത്തിന്റെ മഹത്വം അനുഭവിക്കുവാനായി പരിശുദ്ധാത്മാവ് നമുക്ക് അവസരങ്ങൾ ഒരുക്കി തന്നു. இந்த இரவு தேவனுடைய மகிமையை அனுபவிக்கும்படி ஆவியானவர் நமக்கு வாய்ப்புகளை தந்தார். ഇന്ന് രാത്രി ഞാൻ ഒരു കാര്യം ഉറപ്പിച്ചു പറയുന്നു. இந்த இரவு நான் ஒன்றை சொல்லுகிறேன். ഈ ആലയത്തിന്റെ മേൽ ദൈവത്തിന്റെ കരം വെളിപ്പെടുന്നുണ്ട്. இந்த ஆலயத்தின் மேல் தேவனுடைய கரம் வெளிப்படுகிறது. നിങ്ങളുടെ ജീവിതത്തിന് മേൽ ദൈവത്തിന്റെ മഹത്വം വെളിപ്പെടുന്നു. உங்க வாழ்க்கையின் மேல தேவ மகிமை வெளிப்படுகிறது. ഇന്ന് രാത്രി നിങ്ങൾ പ്രാർത്ഥിച്ച പ്രാർത്ഥനകളുടെ മേൽ ദൈവത്തിന്റെ വിടുതൽ വെളിപ്പെടുന്നു. இந்த இரவு நீங்கள் ஜெபித்த ஜெபத்தின் மேல தேவனுடைய விடுதலைகள் வெளிப்படுகிறது. പല കുടുംബങ്ങളെയും ദൈവം ഇന്ന് രാത്രി വിടുവിക്കാൻ പോകുകയാണ്. அநேக குடும்பங்களை ஆவியானவர் விடுவிக்க போகிறார். ஜீசஸ். എല്ലാ ദൈവമക്കളും പ്രാർത്ഥിച്ചു. எல்லா தேவ பிள்ளைகளும் ஜெபிங்க. ഒരു വലിയ വിടുതൽ சிலர் மேல பெரிய விடுதலைகள் வெளிப்படுகிறது. പ്രാർത്ഥിക്കാൻ ഒരു ആത്മാവിനെ, ஜெபிக்கத்தக்க ஒரு ஆவியை ഈ സഭയിൽ ദൈവം പകരുന്നു. இந்த சபையில் தேவன் ஊற்றுகிறார். ഈ 2 ദിവസത്തെ പ്രാർത്ഥനയിൽ இந்த 2 நாள் கூட்டத்தில் ദൈവത്തെ വിശ്വസിക്കുന്ന, தேவனை விசுவாசிக்கிற, ദൈവത്തെ വിശ്വസിക്കുന്ന, தேவனை விசுவாசிக்கிற, പ്രാർത്ഥിക്കുന്ന ഒരു തലമുറ ஜெபிக்கிற ஒரு தலைமுறை ഇതിനകത്ത് എഴുന്നേൽക്കാൻ പോകുകയാണ്. இதற்குள் எழும்ப போகிறது. പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധാത്മാവിന്റെയും குமாரன் பரிசுத்தாவினாம். കർത്താവേ, ஆண்டவரே, ഈ ജനത്തെ അങ്ങയുടെ കരങ്ങളിൽ இந்த ഏൽപ്പിക്കുന്നു. ஜனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கும். ഇവരെ അനുഗ്രഹിക്കണം. இவர்களை ஆசீர்வதி. ഈ സഭ 10,000-ങ്ങളായി പെരുകട്ടെ. இந்த சபை 10,000-ങ്ങളായി பெருகுவதாக. ഈ കോവിൽ പെട്ടിയിൽ മാത്രമല്ല, തമിഴ്നാട്ടിൽ മാത്രമല്ല, ഇന്ത്യൻ ചർച്ചസിന്റെ പേർ ഒരു വലിയ ദൈവപ്രവൃത്തിയായി ഈ സഭ വളരട്ടെ, ഉയരട്ടെ, അനുഗ്രഹം இந்த പ്രാപിക്കട്ടെ. சபை கோவில் பட்டியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய சபைகளின் மேல் ஒரு பெரிய ஆவி நிறைவை கட்டளையிடுகிற ஒரு சபையாய் மாறட்டும். അനേക ദൈവദാസന്മാർ എഴുന്നേൽക്കട്ടെ. அநேக ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளும் இந்த சபையிலிருந்து எழும்புவார்கள். അപ്പോസ്തലന്മാർ എഴുന്നേൽക്കട്ടെ. அநேக அப்போஸ்தலர்கள் எழும்புவார்கள். അനേക പ്രവാചകന്മാർ அநேக എഴുന്നേൽക്കട്ടെ. தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். അനേകം എഴുന്നേൽക്കട്ടെ. அநேகர் எழும்பட்டும். ഈ സഭയെ இந்த சபையை പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധാത്മാവിന്റെ നാമത്തിൽ ആശീർവദിക്കുകയാണ്. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ദൈവം ആശീർവദിച്ചതിനായി സ്തോത്രം. தேவன் ஆசீர்வதித்தபடியாக യേശുവിൻ നാമത്തിൽ പിതാവ്. இயேசுவின் நாமத்தில் ഈ 4 സെക്ഷനിലും നമുക്ക് ജയം തന്ന ദൈവത്തെ ഇരു കരങ്ങൾ ഉയർത്തി നാം ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യാം. 4 செக்ஷன்களில் ஆண்டவரை 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ഹല്ലേലൂയ.
ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2 நாள் கூட்டங்களிலும் ஆண்டவர் இந்த கடந்த நாட்கள் இருந்த சகல காரியத்தையும் புரட்டி போட்டு அவருடைய வெள்ளத்தை நம்ம மேல ஆண்டவர் மோதி அடிக்க வைத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மகிமையின் பிரசன்னத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கூட்டங்களில் தேவன் சபைக்குள்ளாக பலமாக இடைப்பட்டு ஒரு புதிய துவக்கம் இந்த கூட்டத்திலிருந்து ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக கர்த்தருக்கு எல்லாரும் மகிமை செலுத்தி நம் நடுவில் ஊழியம் செய்த அருமையான தேவனுடைய மனிதர்களுக்காக கரம் உயர்த்தி அவருடைய குடும்பங்களுக்காக ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபிச்சு நம்ம முடிப்போம். அருமையான பாஸ் ஏபி தாமஸ் அவர்களுக்காக எல்லாரும் ஜெபிப்போம். அவருடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க, சபைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க, அவர்கள் தரிசனத்தை தேவன் ஆசீர்வதிக்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி. உம்முடைய தாசர் மேல இருக்கிற இந்த கிருபைகளுக்காக, இந்த அபிஷேகத்துக்காக, வரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவரை இன்னும் நீங்க பயன்படுத்தணும் ஜெபிக்கிறோம். நீங்க கொடுத்திருக்கிற தரிசனங்கள் நிறைவேற ஜெபிக்கிறோம். அவருடைய சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வரக்கூடிய வருஷங்களில் அந்த சபையுடைய எல்லைகள் விஸ்தாரமாகட்டும், அந்த ஊழிய எல்லைகள் விஸ்தாரமாகட்டும். சொந்தமான இடம் வாங்க தேவன் அவர்களுக்கு ஒரு புதிய வாசலை திறந்து கொடுப்பீராக. அவர்கள் மூலம் கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்து திரள் கூட்டம் அவர்கள் பட்சத்தில் வரத்தக்கதாக உதிக்கிற ஒளியினிடத்திலே ஜாதிகளை தேவன் கொண்டு வரும்படி அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கரம் அவர்களோடு இருப்பதாக. பாஸ்டர் சுதாகருக்காக எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் அவரை அவருடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கும்படி, நல்ல சுகத்தை ஆண்டவர் தரும்படி, கர்த்தர் அவரை போரிடமெல்லாம் பயன்படுத்தும்படி எல்லாரும் ஜெபிப்போம். தேவனுடைய கிருபை அவர்கள் மேல இருப்பதாக. அவர்கள் தரிசனங்கள் நிறைவேறுவதாக. தேவன் அவர்கள் ஊழிய எல்லைகளிலே புதிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பாஸ்டர் பிரவீன்காக அருமையான அவருடைய துணைவியார் 2 பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, அவர்கள் மேல் நம்முடைய கரம் இருக்கட்டும். அந்த தெற்கு வாசல்ல ஆண்டவரே ஜீவ வாசனை, அந்த நல் வாசனை சபையில உம்முடைய மகிமை விளங்கட்டும் ஆண்டவரே. இத்தனை ஆண்டுகள் விதைத்திருக்கிறாங்க ஆண்டவரே, வரக்கூடிய வருஷத்துல ஒரு பெரிய அறுவடைய அந்த ஊழியத்துல பார்க்க கிருபை செய்வீராக. ஆராதனைகள் கூட்டப்படட்டும், எல்லைகள் விரிவடையட்டும். கர்த்தரின் கரம் மகனோடு இருக்கிறத கண்கள் காணட்டும். ஆண்டவரே, வெளியே போனவர்கள் மறுபடியும் உள்ளே வரட்டும். திரள் கூட்டம் சபையை தேடி வரட்டும். பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் சபையை தேடி வரட்டும். அந்த பகுதியை கர்த்தர் மகனை கொண்டு பெரிய காரியத்தை செய்வீராக. இந்த கூட்டங்களில் வந்து பங்கு பெற்ற ஜனங்கள் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு தகப்பனே, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. உங்க கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. நீங்க இந்த 2 நாளும் கொடுத்த வார்த்தைகளை நாங்க காத்துக்கொள்ள, அதற்கு வேண்டிய அர்ப்பணங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க கொடுத்த அந்த நெருப்பையும் காத்துக்கொள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி. நீரே மகிமைப்படும். நீர் பெருக, நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.